Hello everyone, welcome to 360 Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு பங்களாதேஷி வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இதோட பேரு சிண்டிகேட் அப்படின்றது. இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். இந்த வெப் சீரிஸோட ஸ்டார்டிங்லயே ஒருத்தங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அவங்க சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாங்க. ஏன் அவங்க அந்த சூசைட பண்ணாங்க அப்படின்றத அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் தேடி அலையறாரு. கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றது தான் இந்த வெப் சீரிஸ். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. ஆனா அவங்களோட ஃபேஸை நமக்கு கிளியரா காட்டல. அவங்க ஒரு சவர் எகிரி குதிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. யாருக்கோ பயந்து அவங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் நமக்கு காட்டுறாங்க ஒரு 4-5 பேர் அவங்கள துரத்திட்டு வராங்க. அவங்க கிட்ட மாட்டிர கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க செம்ம வேகமா ஓடிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் சிண்டிகேட் அப்படின்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப ஆட்டோல ஒரு பொண்ணு வரத நமக்கு காட்டுறாங்க. இவங்களோட பேரு ஜிஷா அப்படின்றது. இவங்க கிட்ட சேஞ்ச் இருக்காது. அதனால ஆட்டோக்காரர் கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சேஞ்ச் எல்லாம் கொடுத்துட்டு இவங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு வராங்க. இவங்களுக்காகவே ஒரு நபர் காத்துட்டு இருக்காரு போல. இவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் எதனால லேட் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவங்களும் ஆட்டோ டிரைவர் கொஞ்சம் லேட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நபர் கையில பார்சல் மாதிரி எதையோ வச்சிருக்காரு. இந்தாங்க பார்சல் அப்படின்ற மாதிரி இவங்க கையில கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு அந்த இடத்தை விட்டு நடந்து கிளம்புறாரு. இவங்க எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தாங்க, எதுக்காக இந்த பார்சலை வாங்குறாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா எதையோ நினைச்சு இவங்க ரொம்ப கவலைப்படுறாங்கன்னு மட்டும் தெரியுது. அந்த பார்சலை பிரிக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவோட மைண்டுக்குள்ள ஓடுறத நமக்கு காட்டுறாங்க. இவர் ஏதோ ஒரு இடத்துல மூழ்கி கிடக்கிற மாதிரியும் அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்துட்டு இருக்க மாதிரியும் காட்டுறாங்க. இது எல்லாமே இவருக்கு கனவா தான் வந்திருக்கும். இவரும் சடனா கனவுல இருந்து முழிக்கிறாரு. இப்ப போன் கால் வருது. இவரும் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. நைட் முழுக்க எதுக்காக வீட்டுக்கே வரல அப்படின்ற மாதிரி தங்கச்சி கேக்குறாங்க. இல்ல ஒரு வேலையில லாக் ஆயிட்டேன் அதனால தான் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிடுறாரு. இப்ப தங்கச்சி கால கட் பண்ணிடுறாரு. இவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட மெசேஜ் அனுப்பலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. வாய்ஸ் நோட்ல தான் உங்களுக்கு மெசேஜ் பண்றாரு. நான் நைட் முழுக்க வெயிட் பண்ண எதுக்காக வரல அப்படின்ற மாதிரிலாம் அனுப்புறாரு. இப்ப ஜிஷாவை நமக்கு காட்டுறாங்க. இவங்களும் ஆட்டோவை பிடிச்சு அவங்க வேலை செய்யற இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க ஒரு பெரிய பேங்க்ல தான் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்ப அந்த பேங்க்குள்ள நடந்து வந்து அவங்களோட இடத்துல உட்காந்துடுறாங்க. அந்த பார்சலையே பார்த்துட்டு இருக்காங்க. பயங்கரமா வருத்தப்பட்டு இருக்காங்க. இப்பதான் இவங்க கூட வேலை செய்யற ராஜேஷ் அப்படின்ற ஒரு போன் பேசிக்கிட்டே இந்த இடத்துக்கு வராரு. என்னாச்சு ஒரு மாறு இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. இவங்க எதுவும் இல்லன்னு சொல்லிடுறாங்க. இப்ப ஹீரோவா அவரோட வேலைக்காக வந்துடுறாரு. இவர் எங்க வேலை செய்யறாருன்னா அதே பேங்க்ல தான் வேலை செய்யறாரு. இப்ப ஜிஷா இருக்காங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல அவங்கள பாக்குறதுக்காக வந்திருக்காரு. அவங்க கிட்ட என்ன கேக்குறாருன்னா எதுக்காக நீ அந்த இடத்துக்கு வரல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்க தான் கேர்ள் ஃப்ரெண்ட்ன்றது நமக்கு தெரிய வருது. இவங்களும் பயங்கரமா யோசிக்கிறாங்க. எதனாலும் அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்னாச்சு ஒரு மாறு இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் திரும்பி கேக்குறாரு. அதான் நான் சொல்றேன்ல எதனாலும் அப்புறமா பேசிக்கலாம், இப்ப போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே அப்படின்ற மாதிரி இவரும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஹீரோ மத்தவங்கள மாதிரி நார்மலா இருக்க மாட்டாரு. அவர் நடந்து வந்துட்டு இருக்கும்போது லிஃப்ட்ல இருந்து சோனியான்றவங்க வெளியே வராங்க. இந்த சோனியா யாருன்னு பாத்தீங்கன்னா ஹீரோவோட ஃப்ரெண்டா தான் இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு ராஜேஷ் வராரு. எப்பவுமே ஹீரோவை கிண்டல் பண்ணுவாரு போல ஹீரோவை இப்ப பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. இதனால ஹீரோவும் ஒரு ஸ்டேஜ்ல கோவப்படுறாரு. அவர்கிட்ட சண்டை போடுற மாதிரி வராரு. ஆனா சோனியா தான் இவங்க ரெண்டு பேரையும் தடுத்து வைக்கிறாங்க. அதே மாதிரி ராஜேஷ் அங்க இருந்து போக சொல்லி சொல்றாங்க. ராஜேஷ் கிளம்புனதுக்கு அப்புறம் இவங்களும் ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வராங்க. ஹீரோ கொஞ்சம் வியர்டா இருக்கிறதுனால ஆபீஸ்ல எல்லாருமே இவரை கிண்டல் பண்ணுவாங்க போல. இப்ப சோனியாவும் பக்கத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா மத்தவங்க சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காத அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ஒன் சைடா ஹீரோவை லவ் பண்றாங்க போல. அதனால தான் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு ஜிஷா இருக்கிற இடத்தை காட்டுறாங்க. அவங்க எதை நினைச்சு கவலைப்படுறாங்கன்னு தெரியல. பயங்கரமா கவலைப்பட்டு இருக்காங்க. இப்ப சேர்மனோட ரூமை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உள்ள போலாமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த பார்சலை பிரிக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க. இப்ப ஏதோ முடிவை எடுத்துறாங்க போல. வேகமா அந்த பார்சலை எடுத்துட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்க நடக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. இவங்க நடந்து வந்துட்டு இருக்கும் போது கரெக்டா ராஜேஷ் எதிர வந்துடுறாரு. எங்க வேகமா போயிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதே மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோவை கிண்டல் பண்ணாரு பாத்தீங்களா, அத பத்தியும் சொல்றாரு. அவன் கோச்சுக்கிட்டான்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோவை உடனே சமாதானப்படுத்தணும் அப்படின்னு ஜிஷா முடிவு பண்றாங்க. ஹீரோ வெளியே தான் உட்கார்ந்து இருப்பாரு. அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. மத்தவங்க சொல்றதை நினைச்சு நீ எதுக்காக கவலைப்படுற அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஜிஷாலாம் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டா அப்படின்ற மாதிரி ஆபீஸ்ல ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்னு சொல்லுவாங்க. இப்ப ஜிஷாவே என்ன சொல்றாங்கன்னா நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்கிற இவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எதுக்காக நீ எதையும் நினைச்சு கவலைப்பட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களுக்கும் என்ன சொல்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. இல்ல உன்னோட கண்ணுல எனக்கு சோகம் தெரியுது அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இப்ப ஜிஷா ஹீரோக்கு பின்னாடி யாரையோ பாக்குறாங்க. இவங்களோட முகம் மாற ஆரம்பிக்குது. யாரை பார்த்து முகம் மாறுது அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. திரும்பி பார்க்க வராரு. அதுக்குள்ள இவங்க தடுத்துறாங்க. நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எதுக்காக உடனே போற இரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் வேகமா கிளம்புறாங்க. எதையோ நினைச்சு கஷ்டப்படுறாங்க. ஆனா ஹீரோ கிட்ட கூட சொல்ல மாட்டாங்க. திரும்பி ஆபீஸ்க்கு வந்த ஜிஷா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு தான் போய்க்கிறாங்க. ரெஸ்ட் ரூமை விட்டு இவங்க வெளியே வரும்போது சாரிக்கு மாறிடுறாங்க. அந்த பார்சலுக்குள்ள சாரியும் இருந்திருக்கும் போல. அதே மாதிரி ஒரு ஃபைல் எடுத்துக்கிறாங்க, ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறாங்க. இப்ப நேரா சேர்மன் ரூமுக்கு தான் வராங்க. சேர்மன் ரூமுக்கு வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா உள்ள வந்ததுக்கு அப்புறம் கதவை லாக் பண்ணிடுறாங்க. சேர்மனும் அங்க இருக்க ஃபைல் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இவங்களும் நார்மலா பேச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களோட பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணிடுறாங்க. அந்த பாக்ஸ்ல கேமரா ஃபிக்ஸ் ஆயிருக்கு போல. யாரோ ஒருத்தர் இதை பார்த்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஜிஷாவும் எதையோ எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி அவருக்கு பக்கத்துல வந்துடுறாங்க. இப்ப அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி கொஞ்சம் அவரை செடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வேணும்ட்டே சாரி எல்லாம் சரிய விடுறாங்க. அவருக்கும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாரு.
இல்ல தலைலாம் ஒரு மாதிரி வலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இவரும் தொட்டுலாம் என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. இவங்க சடனா அவரோட கையை பிடிச்சிடுறாங்க. இத பண்றதுக்கு தான் இவ்வளவு நேரம் இவங்க தயங்கிட்டு இருந்திருக்காங்க போல. இது நடந்துட்டு இருக்கும் போது யாரோ கதவு தட்டுறாங்க. இவங்க வேகமா கதவை ஓபன் பண்றாங்க. அந்த இடத்துல பார்த்தா சேர்மனோட பையன் தான் வந்திருக்கான். என்னாச்சுப்பா அப்படின்னு கேக்குறான். ஒண்ணு இல்ல, நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே அப்படின்ற மாதிரி இவனும் அங்க பாத்துக்கிட்டே கிளம்பி போயிடுறான். இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஓகே சார் நானும் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. சேர்மனோட பையன் பேரு ரிஷி அப்படின்றது. இவங்க நடந்து வந்துட்டு இருக்கும் போது இவங்களை நிறுத்துறான். என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ரெண்டு பேரும் அப்படின்ற மாதிரி கேக்குறான். ஒண்ணும் இல்ல, வேலை விஷயமா தான் பேசிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. அதுக்கு எதுக்கு கதவை சாத்திட்டு பேசுனீங்க அப்படின்ற மாதிரி இவனும் ரொம்ப கோவமா கேக்குறான். நான் அப்ரோச் பண்ணும்போது மட்டும் நல்லவ மாதிரி நடிச்ச, இப்போ உனக்கு இதெல்லாம் தப்பா தெரியலையா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, ரிஷியை பயங்கரமா திட்டுறாங்க. வேகமா அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாங்க. இவங்களை நினைச்சு இவங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப ரெஸ்ட் ரூம்க்கு வந்து பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. யாரோ சொல்லி தான் இந்த விஷயத்தை பண்ண வச்சிருக்காங்க, நமக்கு தெளிவா தெரியுது. இவங்களும் ஹீரோ கிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு கால் பண்றாங்க. லவர் எதுக்காக சோகமா இருந்தா அப்படின்ற மாதிரி இவரும் தலையை பிச்சிட்டு இருக்காரு. இப்ப அவங்க கிட்ட இருந்து கால் வந்தோன்னு சந்தோஷமா பேச ஆரம்பிக்கிறாரு. இவங்க என்ன கேக்குறாங்கன்னா, எனக்கு நீ ஒரு கவிதை சொல்லுவல, சொல்றியா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப இவரும் கவிதை எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அதை அவங்க சந்தோஷமா கேட்க முடியல. இந்த இடத்துல பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. என்ன வாய்ஸ்லாம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி அவரும் கேக்குறாரு. இவங்களும் இன்டைரக்டா என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா லைஃப்ல நீ மூவ் ஆன் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதே மாதிரி என்னோட திங்ஸ்லாம் இங்க தான் இருக்கு, தேவனா எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவருக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப நைட் இருட்டுனதுக்கு அப்புறம் இவங்களும் கார்ல எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. இவங்க எங்க போறாங்க அப்படின்றத நமக்கு தெளிவா காட்ட மாட்டாங்க. லவர் கடைசியா பேசினாங்க பாத்தீங்களா, அதை யோசிச்சுக்கிட்டே ஹீரோவும் அவரோட வீட்டுக்கு வந்துடுறாரு. தங்கச்சியா என்ன கேக்குறாங்கன்னா, 36 மணி நேரமா நீ வீட்டுக்கு வரல ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல நேத்து நைட்டு தியேட்டர்ல படம் பார்க்கலாம்னு நினைச்சோம், அதனால தான் அதே இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா ஹீரோயின் கடைசி வரைக்கும் வரல அப்படின்னு சொல்லிட்டாரு. நீ எப்ப பாரு ஜிஷாவை பத்தியே நினைச்சிட்டு இருக்கத, உன் லைஃபை பத்தியும் கொஞ்சம் யோசி அப்படின்ற மாதிரி தங்கச்சியும் அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகே ஓகே உன்னோட அட்வைஸ் போதும் அப்படின்ற மாதிரி இவர என்ன பண்றாருன்னா படுக்கிறதுக்கு வந்துடுறாரு. இப்ப மறுநாள் காலையில விடிஞ்ச மாதிரி நமக்கு காட்டுறாங்க. லவருக்கு கால் பண்ணி பேசலாம் அப்படின்ற மாதிரி இவரும் கால் பண்ணிட்டாரு. ஆனா அவங்க போனை எடுக்கவே மாட்டாங்க. ஓகே வாய்ஸ் நோட் அனுப்பிடலாம் அப்படின்ற மாதிரி இவரும் வாய்ஸ் நோட்ல இந்த விஷயத்தை நீ பார்த்தா எனக்கு உடனே கால் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அப்படியே கட் பண்ணி அவங்க வீட்டுக்கு வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. வந்தவங்க அங்க இருக்க ஏதோ ஒரு பொருளை பரபரப்பா தேடிட்டு இருக்காங்க. என்ன தேடுறாங்கன்னு தெரியல. இப்ப ஜன்னலை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அந்த இடத்துல ஒரு கார் வந்து நிக்குது. அந்த காருக்குள்ள இருந்து ஆட்கள் எல்லாம் இறங்கி வேகமா நடந்து வர ஆரம்பிக்கிறாங்க. இங்கதான் வரப்போறாங்க போல அப்படின்ற மாதிரி இவங்களும் பயப்படுறாங்க. உடனே மாடிக்கு போனோம் அப்படின்ற மாதிரி வேகமா மாடிக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவனுங்க வீட்டுக்குள்ள வந்து பாக்குறாங்க. இவங்க இல்லன்றது தெரிய வருது. ஓகே மாடிக்கு தான் போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இவனுங்களும் மாடிக்கு ஏறிட்டு இருக்காங்க. இப்ப லேடர் மாதிரி ஜிஷாவும் பக்கத்து பில்டிங்க்கு போறதுக்கு போட்டுறாங்க. இவங்க வந்ததுக்கு அப்புறம் அதை தள்ளி விட்டுறாங்க. பக்கத்து பில்டிங் என்னவா இருக்கும்னா இவங்களோட ஆபீஸா தான் இருக்கும். இவங்களும் ஆபீஸ்க்கு இறங்கி வராங்க. எல்லாருமே இவங்களை வித்தியாசமா பாக்குறாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு சின்ன சின்ன காயங்கள்லாம் இருக்கு. இவங்களும் போன் எடுத்து ஹீரோக்கு கால் பண்றாங்க. ஆனா ஹீரோ அந்த இடத்துல இல்லாததுனால போன் எடுக்க மாட்டாரு. ப்ளீஸ் எடு எடு அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள சொல்லிக்கிட்டே இன்னொரு ட்ரை பண்ணி பாக்குறாங்க. கரெக்டா ஹீரோவும் அந்த இடத்துக்கு வேலை செய்யறதுக்காக வந்துடுறாரு. இப்ப போன் வந்தோட இவரும் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. ஹீரோனும் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், நீ உடனே கீழே இறங்கி வா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உண்மைதான் சொல்றியான்னு கேக்குறாரு. ஆமான்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இவங்களும் போன் எல்லாம் வச்சுட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. அப்ப திருப்பி இவங்களுக்கு போன் கால் வருது. இவங்களும் அட்டன் பண்ணி பேசுறாங்க. பேசுறது யாருன்னு தெரியல. இவங்கள மிரட்டுற மாதிரி தான் பேசுறாங்க போல. ஹீரோவும் எனக்கு வேலை இருக்கு, நான் வெளியே போறேன் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிடுறாரு. வேகமா அந்த பில்டிங்கை விட்டு வெளியே வந்துடுறாரு. இவர் நடந்து வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு மேல இருந்து யாரோ கார் மேல விழுறாங்க. இந்த சவுண்டுக்கே இவர் பயந்து கீழே விழுந்துட்டாரு. அதுக்கப்புறம் எந்திரிச்சு யாரு என்னன்னு பாக்குறாரு. அந்த இடத்துல பார்த்தா ஜிஷா தான் விழுந்திருப்பாங்க. அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா ஹீரோவும் அந்த இடத்துல பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் எபிசோட முடிக்கிறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட் நமக்கு காட்டுறாங்க. ஜிஷாவும் அவங்களோட மேனேஜரும் சீனியரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. மேனேஜர் தான் இந்த தப்பு பண்ணிருப்பாரு. ஆனா ஜிஷா மேல தான் பழிய போட்டுறாரு. இப்ப ஜிஷா தப்பு பண்ண மாதிரி அந்த இடத்துல திருட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. எதிர இருக்க ஓனர் இருக்காரு பாத்தீங்களா, பயங்கரமா இவங்களை பிடிச்சு கத்துறாரு. நீ பண்ண வேலையில எவ்வளவு லாஸ் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் இந்த வேலையில நீ இருக்க வேணாம், கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஜிஷாவும் வெளிய இருந்து பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. மேனேஜரும் அந்த இடத்துக்கு வராரு. தப்பு பண்ணது நீங்க, தண்டனை மட்டும் எனக்கா அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. முடிஞ்ச விஷயத்தை பேசி எதுவும் ஆக போறது கிடையாது, அவர் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு, இதை சரி பண்ணோம்னா இன்னைக்கு நைட்டு ஹோட்டலுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டாரு. இவங்களும் புரியாம எதுக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. முதல்ல நீ ஹோட்டலுக்கு வா, அப்புறம் எல்லாத்தையும் தெளிவா சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. அன்னைக்கு நைட் அந்த ஹோட்டல்ல வெயிட் பண்றாரு. இவங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீ வருவியோ வரமாட்டியோ நினைச்சேன், சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவங்களும் எதுக்கு அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஒரு ரூம்ல உட்கார்ந்து 3 பேரும் பொறுமையா டிஸ்கஸ் பண்ணா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் பேச்சே சுத்தமா சரி கிடையாது. இவங்க கிட்ட தப்பா நடந்துக்க தான் ட்ரை பண்றாரு அப்படின்றது இவங்களுக்கும் தெளிவா புரியுது. இல்ல சார் என்னால வர முடியாது அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. போயிட்டு இருக்க அவங்களே இவரும் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப பிரசன்ட்ல ஹீரோவை ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காங்க. ஹீரோக்கும் காரணம் புரிய மாட்டேங்குது. என்ன எதுக்காக சார் உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. அது கூட யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. இப்ப போலீஸுங்களுக்குள்ள பயங்கரமா டிஸ்கஷன் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இது கொலையா இருக்குமா இல்ல தற்கொலையா இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. எந்த ஃப்ளோர்ல இருந்து விழுந்தாங்க அப்படின்றதெல்லாம் ஒருத்தர் காட்டிட்டு இருக்காரு. உள்ள மட்டும் தான் சிசிடிவி இருக்கும், வெளியே பார்த்த மாதிரி சிசிடிவி இருக்காது. அதனால இவங்களுக்கு பெருசா ஆதாரம் கிடைக்கல. அதே மாதிரி ஆபீஸ்ல இருக்க மத்த எம்ப்ளாயி கிட்ட எல்லாம் விசாரிப்பாங்க. அப்பதான்
தான் அவங்களோட லவ் மேட்டர்லாம் தெரியுது. இவன் தான் அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட். ஆனா இவனை சஸ்பெக்ட்னு கூட நம்ம வைக்க முடியாது. ஏன்னா இவன் கீழ வந்துட்டு இருக்கும்போது தான் அந்த பொண்ணு விழுந்திருக்கா. அந்த பொண்ணு சூசைட் பண்ணிருக்கணும். அதுக்கு இவன் தான் காரணமா இருந்திருக்கணும் அப்படின்னு பேசி முடிவு பண்றாங்க. உனக்கும் ஜிஷாக்கும் என்ன ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எங்களுக்குள்ள எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. ப்ராப்ளம் இல்லாம தான் நீ அவளை அடிச்சியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் அடிச்சனா? நான்லாம் அடிக்கல அப்படின்னு சொல்றாரு. அவ உடம்பு முழுக்க சின்ன சின்ன காயமா நிறைய இருந்தது. நீ அடிக்காம வேற யார் அடிச்சிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நான் எப்படி சார் ஜிஷாவை அடிப்பேன் அப்படின்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. உன்ன மாதிரி ஆட்கள் எப்ப ஸ்டேபிளா இருப்பாங்க அன்ஸ்டேபிளா இருப்பாங்கன்றத சொல்லவே முடியாது. அவ உன்னை ஏதாவது சொல்லிருப்பா, கோவத்துல நீ அடிச்சிருப்ப அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப இவரும் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் ஒண்ணா ஒரு ஹோட்டல்ல உட்கார்ந்து இருக்காங்க. ஹீரோ அவங்களோட முகத்தை கூட பார்க்க மாட்டாரு. எதுக்காக கீழே குனிஞ்சிட்டு இருக்க? என்னோட முகத்தை நிமிர்ந்து பாரு, நான் எப்படி இருக்கேன்னு என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நல்லா இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது எப்படி என்னோட முகத்தை பார்க்காமயே சொல்ற அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. நான் இவ்வளவு சொல்றேனே, இப்பயாவது நிமிர்ந்து என்னோட முகத்தை பாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கூட ஹீரோ தயங்கிக்கிட்டே தான் இவங்களை பாக்குறாரு. லைட்டா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயினும் ஓரளவுக்கு சந்தோஷப்படுறாங்க. மத்தவங்க எல்லாம் உன்னோட ப்ராப்ளத்தை வச்சு உன்னை கிண்டல் பண்றது எனக்கு நல்லா தெரியும். எனக்கு அந்த ப்ராப்ளத்தை பத்தி கவலையே கிடையாது. ஏன்னா நீ எல்லா விஷயத்திலயுமே கரெக்டா இருக்க, ரொம்ப நேர்மையானவனா இருக்க. அதனால தான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்கிற ஹீரோவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உள்ளுக்குள்ள சிரிக்கிறாரு. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இப்ப போலீஸும் கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. அவங்க கேட்கிற கேள்வி எல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு லைட்டா தலைவலியே வந்துருது. ஹீரோ அவங்க பேசுறத காதுலயே வாங்க மாட்டாரு. திஷா கூட இவர் ஒண்ணா இருந்தாரு பாத்தீங்களா, அந்த சில விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இவங்களும் இப்ப என்ன கேக்குறாங்கன்னா, ஒரு 4 நம்பரை சொல்லி இது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவன் கிட்ட கேட்டு வேலைக்கு ஆகாது, இவனை கவனிக்கிற விதத்துல கவனிச்சா இவனே சொல்லுவான் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. ஓகே, இவனை லாக்அப்க்கு கூட்டு போங்கன்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோவை செல்லுல தள்ளுறதுக்காக கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. கரெக்டா இந்த இடத்துக்கு தங்கச்சி வந்துடுறாங்க. நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தங்கச்சியை உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. இவரையும் செல்லுல போட்டுறாங்க. கவலைப்படாத, நான் வந்துருவேன் அப்படின்ற மாதிரி தங்கச்சியும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இவரும் செல்லுல உட்காந்து பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இப்ப பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. அங்க இருக்க சாரும் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கறாரு. அதே மாதிரி இப்ப எல்லாரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்கறாரு. ஹீரோ அதுக்கு பதில் சொல்லுவாருன்னு பார்த்தா அந்த இடத்துல உட்காந்து கவிதை மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு அந்த சார் என்ன சொல்றாருன்னா, கவிதைலாம் நல்லா தான் இருக்கு, ஆனா இந்த இடத்துக்கு நீ கிளாஸ் படிக்கிறதுக்காக வந்திருக்க, அதை மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டாரு. சுத்தி இருக்கிற எல்லாருமே சிரிக்கிறாங்க. எல்லாருமே நிறுத்தினதுக்கு அப்புறமும் ஜிஷா என்ன பண்றாங்கன்னா, ஹீரோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்க சிரிக்கணும்ன்றதுக்காக தான் ஹீரோ இந்த வேலையை பண்ணிருப்பாரு. இப்ப அவங்களும் இவரையே பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கிறத இப்ப சோனியா கவனிக்கிறாங்க. ஆமா, சோனியாவும் இந்த கிளாஸ்ல தான் இருப்பாங்க. சோனியாக்கு இவங்க 2 பேர் பேசிக்கிறத பார்க்கும்போது லைட்டா வருத்தமா இருக்கு. ஏன்னா ஒன் சைடா அவங்க தான் லவ் பண்றாங்கல்ல. இப்ப பிரசன்ட்ல இன்ஸ்பெக்டரை நமக்கு காட்டுறாங்க. அவரோட அசிஸ்டன்ட்டோ ஹீரோ இந்த தப்பு பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. எதை வச்சு சொல்ற அப்படின்னும் போது இவரும் ஒரு ரெக்கார்டிங்க காட்டாரு. ஹீரோயின் பாத்ரூம்ல ரொம்ப ஃபீலிங்கா ஹீரோ கிட்ட பேசினாங்க பாத்தீங்களா, அந்த ரெக்கார்டிங்க தான் காட்டியிருப்பாரு. ஹீரோ இந்த இடத்துக்கு வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. அந்த இடத்துல தான் தங்கச்சியும் நின்னுட்டு இருக்காங்க. இப்பயும் உன் மேல எனக்கு சந்தேகம் இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் உன்னோட தங்கச்சியும் உன்னோட பாஸும் ரொம்ப கேக்குறாங்க. அதுக்காக தான் உன்னை இங்க இருந்து போக விடுறேன். அதுக்காக நீ எங்கனாலும் போயிடலாம்னு நினைக்காத. இந்த ஊரை விட்டு போறதுன்னா என்கிட்ட முன்னாடியே தகவலை பாஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. இப்ப தங்கச்சி கூட டாக்ஸி பிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. அண்ணனோட இந்த நிலைமையை நினைச்சு தங்கச்சி தான் ரொம்ப வருத்தப்படுறாங்க. இப்ப ஹீரோவும் அவரோட ரூம்க்கு வராரு. அந்த ரூமை பார்த்தா யாரோ கலச்சு போட்டு வச்சிருக்காங்க. தங்கச்சியும் யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இத பத்திலாம் இவர் கவலைப்பட மாட்டாரு. பெட்ல வந்து படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோக்கு ஸ்டார்டிங்ல ஒரு பையன் மூழ்கின மாதிரி கனவு வந்தது பாத்தீங்களா, அது திரும்பி வருது. அந்த சின்ன பையன் ஹீரோன்னு நான் நினைக்கிறேன். ஆனா என்னன்றது கன்ஃபார்மா தெரியல. இப்ப ஹீரோவும் குளிச்சிட்டு இருக்காரு. இந்த இடத்துல ஒரு பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அவரோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவரை கிஸ் பண்ற மாதிரி நெருங்குறாங்க. ஆனா ஹீரோ ரொம்ப நர்வஸா இருக்காரு. எதுக்காக நீ இவ்வளவு நர்வஸா இருக்க, சிரி அப்படின்ற மாதிரி அவரை சந்தோஷப்படுத்துறாங்க. இவங்க 2 பேருமே கட்டி பிடிச்சு ஒண்ணா இருக்காங்க. இதெல்லாம் இவர் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. குளிச்சு முடிச்சுட்டு வந்த ஹீரோவும் அந்த போலீஸ்க்கு கால் பண்றாரு. அந்த போலீஸ் ஒரு 4 நம்பரை சொல்லி அது உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டாரு பாத்தீங்களா, அந்த 4 நம்பர் என்னன்றது ஹீரோக்கு எக்ஸாக்ட்டா தெரியல. அது என்னன்னு கேக்குறாரு. எதுக்காக இப்ப அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க, கேஸ நாங்க விசாரிச்சுக்கிறோம், முட்டாள்தனமா நீ எதுவும் பண்ணாத அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோவும் அவரோட வேலைக்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி வீட்டை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயத்தெல்லாம் யாரோ கார்ல பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க யாரு என்னன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப ஹீரோ கிளம்ப ஆரம்பிச்சோன்னா ஹீரோவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் வந்துட்டு இருக்கும்போது ஒரு கார் மட்டும் இவரை ஃபாலோ பண்றத லைட்டா நோட் பண்றாரு. ஆனா பெருசா கண்டுக்காம அவரோட ஆபீஸ்க்கு வந்துடுறாரு. ஹீரோ அவரோட லவ்வரை இழந்திருக்கிறதுனால ஆபீஸ்ல இருக்க எல்லாருமே ஹீரோவை வித்தியாசமா பாக்குறாங்க. ஹீரோவும் இப்ப அவரோட பாஸை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. பாஸ் என்ன சொல்றாருன்னா, உன்னை கஷ்டப்பட்டு வெளியே கொண்டு வந்திருக்கேன், நீ எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இறந்து போன ஜிஷாவை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காம இதுக்கப்புறம் கவனமா உன்னோட வேலையை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓகேன்ற மாதிரி ஹீரோவும் அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறாரு. இப்பதான் ஜிஷா உட்காந்துருக்க இடத்த பாக்குறாரு. அதை பார்த்தோன்னா அந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரி தோணுது. இவரும் அந்த இடத்துக்கு வந்து அவங்க சேர்ல உட்காந்துறாரு. அங்க இருக்க ஸ்மைலி எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அதுக்குள்ள பாஸ் வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்பதானே உங்ககிட்ட இந்த விஷயத்தெல்லாம் மறக்க சொன்னேன், அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஹீரோவும் ஓகே அப்படின்ற மாதிரி அவரோட இடத்தை நோக்கி கிளம்பிடுறாரு. இப்ப அவரோட இடத்துக்கு வந்துடுறாரு. ஆனா வேலையை பார்க்க மாட்டாரு. அவரோட லேப்டாப் எடுத்து லேப்டாப்ல என்னமோ பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஹேக்கிங்லாம் ஓரளவுக்கு தெரியும் போல. ஹீரோனோட ப்ரொஃபைல்ல இருக்கிறத செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சில வேலைகள்லாம் செக் பண்ணி பார்க்கறாரு.
இவங்க பேங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரான்ச் இருக்கும். வேற ஒரு பிரான்ச்சுக்கு ஈரின் போயிட்டு வந்த மாதிரி சில தகவல்லாம் இவருக்கு கிடைக்குது. இவர் இதை பார்த்துட்டு இருக்கும் போது இந்த இடத்துல ஒரு சீஃப் இருப்பாரு பாத்தீங்களா, அவர் பின்னாடி வந்து நிக்கிறாரு. இந்த இடத்துல தான் செகண்ட் எபிசோட் முடியுது. அந்த சீஃப் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்குள்ள ஹீரோ எதையோ மாத்திடுறாரு போல. அவரும் லேப்டாப்பை செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா ஹீரோ கார்டு கேம்ஸ் விளையாடிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. இங்க வந்து கார்டு விளையாடிட்டு இருப்பியா, வேலையை பாரு அப்படின்ற மாதிரி அவரும் கோவமா கிளம்பிடுறாரு. அந்த பிரான்ச்ல ஈரனுக்கு என்ன வேலை அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பயங்கரமா யோசிக்கிறாரு. அந்த இடத்துக்கு நம்ம போகணும்னு முடிவு பண்ணிடுறாரு. ஃப்ரெண்டு கிட்ட இவரோட வேலையெல்லாம் ஒப்படைச்சிடுறாரு. வேகமா கிளம்பி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோ அவரோட பைக்ல தான் வந்திருப்பாரு. இப்ப ஹெல்மெட்டை கழட்டி எதிர பாக்குறாரு. அந்த இடத்துல அந்த பேங்க்ல வேலை செய்யற சாந்தின்றவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தர் கிட்ட ஒரு பைய தராங்க. இவரை பார்த்தோன்னா லைட்டா ஷாக் ஆகுறாங்க. வேகமா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவரை எதுக்காக நம்மள பார்த்து இவங்க இவ்வளவு வேகமா போறாங்கன்னு யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோவும் இந்த பேங்குக்குள்ள வந்துடுறாரு. இப்ப சமீர் அப்படின்றவர் வேகமா இவர்கிட்ட பேசுறதுக்காக வராரு. இவங்க ரெண்டு பேருமே ட்ரைனிங்ல ஒன்னதா இருந்திருப்பாங்க. அதனால தான் சமீர் ஜாலியா இவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்ப இவரை என்ன கேக்குறாருன்னா, ஈரின் இந்த இடத்துக்கு வருவாளா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா அப்படின்ற மாதிரி சமீர் சொல்றாரு. ஏன் எதுக்குன்ற மாதிரி ஹீரோவும் கேட்டுட்டு இருக்காரு. இப்பதான் பியூன் ஒருத்தர் ஹீரோவை கூப்பிடுறாரு. இவரும் திரும்பி பியூனை பாக்குறாரு. பியூன் என்ன சொல்றாருன்னா, மேனேஜர் உங்களை பார்க்கணுமா அப்படின்னு சொல்றாரு. இவரை மேனேஜர் ரூமை பாக்குறாரு. இப்ப மேனேஜர் இருக்கிற இடத்துக்கு வராரு. ஒரு தப்பு பண்ணி ஈரினை ஒருத்தர் மாட்டி விட்டாரு பாத்தீங்களா, அவர் தான் இந்த இடத்துல மேனேஜரா இருப்பாரு. அவரோட பேரு போலா அப்படின்றது. இப்ப ஹீரோ உள்ள வந்தோன்னா ஹீரோ கிட்ட என்ன கேக்குறாருன்னா, வேலை விஷயமா வந்தா என்னதானே முதல்ல வந்து பார்க்கணும், எதுக்கு அங்க பேசிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. இல்ல நான் ஒர்க் விஷயமாலாம் வரல, என்னோட ஃப்ரெண்ட் சமீரை பார்த்து பேசுறதுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எது சமீரை பார்த்து பேசுறதுக்காக வந்தியா சமீர் அப்படின்ற மாதிரி இவரும் கத்தி கூப்பிடுறாரு. இப்ப அங்க இருக்கிற சமீரும் வேகமா இவரை பார்க்கறதுக்காக வந்துடுறாரு. என்ன நீ தான் பேசுறதுக்கு கூப்பிட்டியா அப்படின்ற மாதிரி கோவமா கேக்குறாரு. இல்ல சார் நான் கூப்பிடல அப்படின்ற மாதிரி சமீரும் சொல்றாரு. அவன் கூப்பிடலன்னு சொல்றான் அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து திரும்பி கேக்குறாரு. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அவன் கூப்பிடல, நானா தான் அவன் கிட்ட பேசுறதுக்காக வந்தேன்றாரு. எது பேசணும்னாலும் வெளியே வச்சு பேசிக்கோங்க, பேசுறதுக்கு இது இடம் கிடையாது, கெட் அவுட் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஹீரோவும் வேற வழி இல்லாம அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப போயிட்டு இருக்க ஹீரோவோ போலாவும் கூப்பிடுறாரு. ஈரின் இறந்து போனது உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ன்றதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதையே யோசிச்சுட்டு இருக்காத, அவ இறந்து போயிட்டான்னு அடுத்த விஷயத்தை பாக்குறதுக்கு போன்றாரு. சாதாரணமா நம்ம இந்த பிரான்ச்சுக்கு வந்ததுக்கே ஏன் இவன் இவ்வளவு பதறான் அப்படின்ற மாதிரி ஹீரோக்கும் லைட்டா டவுட் வருது. ஏதோ தப்பா இருக்குன்ற மாதிரி அவருக்குள்ள சொல்லிக்கிட்டே வராரு. இப்பதான் இவருக்கு போன் கால் வருது. அட்டன் பண்ணி பேசுறாரு. போன் பண்ணது யாரா இருக்கும்னா இவரோட பாஸா தான் இருக்கும். இப்ப இவரோட ஆபீஸ்ல வச்சு பயங்கரமா இவரை பிடிச்சு கத்திட்டு இருக்காரு. நான் அவ்வளவு சொல்லியும் நீ உன்னோட வேலையை பார்க்காம சுத்திட்டு இருக்கல அப்படின்னு கேக்குறாரு. இதுக்கப்புறமும் நீ வேலையில இருக்க வேணாம், கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வா, ஒரு 20 நாள் உனக்கு லீவ் தரேன்னு சொல்லிடுறாரு. அதுக்குள்ள இந்த இடத்துக்கு தகவல் வந்துருச்சா, நம்ம சாதாரணமா தானே போனோம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காரு. இவர் நடந்து வந்துட்டு இருக்கும் போது சோனியாவும் எதிர வராங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவரும் சோனியா கிட்ட என்ன சொல்றாருன்னா, இங்க ஏதோ தப்பா இருக்கு, இந்த இடத்துல பெருசா ஏதோ தப்பு நடந்துட்டு இருக்கு, ஒரு பெரிய சிண்டிகேட்டே செயல்படுற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்றாரு. இவர் பேசுறதுல அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. என்ன பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இங்க நடக்கிற தகவலை நீ தான் அப்பப்ப எனக்கு சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிறத கரெக்டா பாஸ் கவனிச்சிடுறாரு. இன்னும் நீ போலியா அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கோவமா கேக்குறாரு. போயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவா அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோக்கு யாரோ ஃபாலோ பண்றாங்கன்னு தெரிஞ்சிருது. வீட்டுக்கு வந்த ஹீரோவும் ஸ்கிரீனை விலக்கி கீழே யாராவது இருக்காங்களான்னு பாக்குறாரு. ரெட் கலர்ல ஒரு கார் இருக்கு. இந்த கார் தான் ஜிஷாவை வாட்ச் பண்ணிருக்கோம். என்ன யாரோ வாட்ச் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தங்கச்சி கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப பேசுறதுக்கு முன்னாடி மைக்ரோஃபோன் ஏதாவது இருக்கான்றதை செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடமா செக் பண்றாரு. இப்ப சோனியாவும் இவருக்கு வீடியோ கால் பண்றாங்க. சோனியா கிட்ட என்ன யாரோ கண்காணிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. யாரு அப்படின்ற மாதிரிலாம் சோனியா கேக்குறாங்க. இந்த வாட்டி ஓபன் பண்ணி பாக்குறாரு. அந்த இடத்துல அந்த கார் காணாம போயிருக்கு. இப்ப தங்கச்சியும் யாரும் உன்னை ஃபாலோ எல்லாம் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சோனியாவும் நீ தான் எல்லாத்தையும் கற்பனை பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுன்னு சொல்றாங்க. என்ன பைத்தியம் சொல்றியா அப்படின்ற மாதிரி இவரும் கோவமா கேக்குறாரு. அண்ணன் ஏன் இப்படி நடந்துக்கிறான் அப்படின்ற மாதிரி தங்கச்சியும் புரியாம பாக்குறாங்க. ஸ்டார்டிங் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒருத்தர் காமிச்சாங்க பாத்தீங்களா, அவர் ஒரு இடத்துல இருந்து கண்காணிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஹீரோவும் வீட்லயே என்ன பண்றாருன்னா, யூடியூப்ல ஒரு வீடியோ பாக்குறாரு. அதாவது மேக்கப் போட்டு பெரியவங்க மாதிரி எப்படி மாறுறது அப்படின்றது தான். அதுக்கு தேவையான ஒட்டு மீசை ஒட்டு தாடி எல்லாத்தையுமே வீட்லயே பக்காவா ரெடி பண்ணிடுறாரு. இப்ப மறுநாள் காலையில என்ன பண்றாருன்னா, அந்த பிரான்ச்சுக்கு நடந்து வந்துட்டு இருக்காரு. இவரை பாக்குற சமீருக்கு ஓரளவுக்கு ஹீரோன்றது அடையாளம் தெரிஞ்சிருது. என்ன வேலையா சார் வந்தீங்க அப்படின்ற மாதிரி பியூனோ மறைச்ச மாதிரி நிறுத்திடுறாரு. பரவாயில்ல இவனுக்கு நம்மள தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. இவரும் என்னென்னமோ வேலையை பத்தி எல்லாம் சொல்லிட்டாரு. ஒரு இடத்துல உட்காந்துட்டாரு. ஆனா அந்த பியூன் இருக்காரு பாத்தீங்களா, இவரையே தான் பார்த்துட்டு இருக்காரு. லைட்டா ஹீரோ மாதிரி இருக்கானே அப்படின்ற மாதிரி அவருக்கு டவுட் வருது. இதை ஹீரோவும் தெளிவா புரிஞ்சுக்கிறாரு. யாருக்கோ கால் பண்றாரு. உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரமா வான்னு சொல்றாரு. இவ்வளவு நடிச்சு கூட பியூன் என்ன பண்றாருன்னா, பக்கத்துல வந்து உங்களோட பேங்க் பாஸ்புக்கை காட்டுங்க சார் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதெல்லாம் எதுக்காக உங்ககிட்ட காட்டணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கேக்குறாரு. எனக்கு வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி வேகமா கவுண்டர் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு நடந்து வந்துடுறாரு. இப்ப ஹீரோக்கு முன்னாடி வெள்ளை ஜிப்பா போட்டு ஒரு நபர் இருக்காரு. இவர் தான் சாந்தி கிட்ட இன்னைக்கு ஒரு பேக வாங்கியிருப்பாரு. இப்ப அவரும் அவரோட செல்லனை எடுத்து பாக்குறாரு. ஏறக்குறைய 10,000 ரூபாய் தான் ஃபில் பண்ணிருக்காரு. சாந்தி கிட்ட அதை தந்தோன சாந்தி என்ன பண்றாங்கன்னா, கட்டு கட்டா காசு தராங்க. என்னடா இவ்வளவு கட்டு தராங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோ அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிக்கிறாரு. கரெக்டா அந்த இடத்துக்கு சமீர் வந்துட்டாரு. எதுக்காகடா இந்த இடத்துக்கு வந்த அப்படின்ற மாதிரி பொறுமையா கேக்குறாரு. ஹீரோவும் அடுத்தது என்ன கூப்பிடுவாங்க, எப்படியாவது பேசி என்ன இங்க இருந்து அனுப்பிரு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்டுட்டு இருக்காரு. இப்ப சாந்தியும் அடுத்து வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாரு. சார்
காசு எடுக்கணும்னா கண்டிப்பா பாஸ்புக் தேவை சார், பாஸ்புக் இல்லாம எதுவும் பண்ண முடியாது, அதனால நீங்க வீட்ல போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோவும் ஓகே அப்படின்ற மாதிரி அந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப வெளியே வந்த ஹீரோவும் ஜிப்பா போட்ட நபரை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. இப்ப அவருக்கே தெரியாம பொறுமையா அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோவும் சமீரும் பேசிக்கிட்டாங்க பாத்தீங்களா, அந்த விஷயத்தை யாரோ சிசிடிவி மூலியமா கவனிச்சிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அது யாருன்றத நமக்கு காட்டல. இப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த ஜிப்பா போட்டவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. ஒரு டர்னிங் வரும்போது அவர் திரும்பி இவரை பாக்குறாரு. இவரும் பயந்து ஒளிஞ்சுக்கிறாரு. அப்பதான் அந்த நபருக்கு போன் கால் வருது. உனக்கு பின்னாடி நின்ன பெரியவர் உன்னை ஃபாலோ பண்றாரான்றத கவனிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி தகவலை குத்துறாங்க போல. இத புரிஞ்சுக்கிட்ட ஹீரோவன் என்ன பண்றாருன்னா உடனே கெட்டப்ப மாத்தணும் அப்படின்ற மாதிரி கெட்டப்ப மாத்தி நார்மலா அந்த இடத்துக்கு நடந்து வராரு. இவர் அந்த பெரியவர் இருக்காரா அப்படின்றத செக் பண்றாரு. இல்ல அப்படின்னா நார்மலா நடக்கிறாரு. இப்ப ஹீரோவன் நார்மல் கெட்டப்ல அவரை ஃபாலோ பண்றாரு. அந்த ஜிப்பா போட்டவரும் நேரா மார்க்கெட்டுக்கு தான் வராரு. மார்க்கெட்ல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் காசெல்லாம் பிரிச்சு தந்துட்டு இருக்காரு. ஏன் எதுக்குன்றது தெரியல. இப்ப அப்படியே கட் பண்ணி ஹீரோவோட தங்கச்சி ஃப்ரெண்டு கூட பேசிட்டு வராங்க. ஃப்ரெண்டு போனதுக்கு அப்புறம் தனியா நடந்து வராங்க. இப்பதான் அந்த இடத்துக்கு ஒரு கார் வருது. இப்ப 4-5 பேர் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா ஹீரோவோட தங்கச்சியை கடத்திடுறாங்க. உன்னோட அண்ணன் தேவையில்லாம பெரிய பெரிய விஷயத்துல எல்லாம் தலையிடுறான், அதனால தான் இப்ப நீ இந்த நிலைமையில இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி இவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிற மாதிரி கையெல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல நமக்கு ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவா அந்த ஜிப்பா போட்டவரை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஜிப்பா போட்டவர் திரும்பி பேங்க்குக்கே வந்து யார்கிட்டயும் அந்த பேக்கை தந்துடுறாரு. இப்ப இவரே என்ன பண்றாருன்னா உடனே சோனியாக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம பேங்கோட இந்த பிரான்ச்ல இருந்து தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஒருத்தனை இன்னைக்கு நான் பார்த்தேன். அவன் 10,000 ரூபாய் தான் ஃபில் பண்ணி கொடுத்தான். ஆனா அதுக்கு அந்த லேடி என்ன பண்ணாங்கன்னா நிறைய காசை எடுத்து கொடுத்தாங்க. அத மார்க்கெட்ல எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்தான். திரும்பி ஈவினிங் அந்த காசை வாங்கிட்டு திரும்பி பேங்க்லயே ஒப்படைக்கிறதுக்காக வந்துட்டான். எனக்கு ஒண்ணும் புரியல என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்க அந்த லேடி யாருன்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த லேடியோட அடையாளத்தை எல்லாம் ஹீரோவும் சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் சாந்தியை பாக்குறதுக்காக சேர்மனோட பையனான ரிஷி வரான். இத பாக்குற ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு. காலெல்லாம் கட் பண்ணி இந்த விஷயத்தை நல்லா கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப சாந்தி ஏதோ ஒரு பேப்பரை தராங்க. அதை அவரும் வாங்கி வச்சுக்கிறாரு. இத ஹீரோ கவனிச்சிட்டு இருக்கும் போது போன் கால் வருது. அட்டென்ட் பண்ணா தங்கச்சி கத்திட்டு இருக்காங்க. கார்ல இருக்க ரவுடிங்க தான் தப்பா நடந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் புரிஞ்சோன்னா ஹீரோவும் இந்த இடத்துல பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இதோட 3rd எபிசோட முடிச்சிடுறாங்க. ஹீரோவோட தங்கச்சியை கடத்திட்டு போன மாதிரி நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா. அவனுங்கள என்ன சொல்றாங்கன்னா இதுதான் உனக்கு கடைசி வார்னிங் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிடுறாங்க. அதே மாதிரி தங்கச்சியை ஒரு இடத்துல இறக்கி விட்டுறாங்க. இப்ப தங்கச்சி வீட்டுக்கு வந்து பயங்கரமா அழுதுட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துக்கு சோனியாவும் பேசுறதுக்காக வந்துடுறாங்க. நடந்த விஷயத்தால ஹீரோவோட தங்கச்சி ரொம்ப பயந்துருக்காங்க. அண்ணா தயவு செஞ்சு இதுக்கப்புறம் இப்பெல்லாம் பண்ணாத அப்படின்ற மாதிரிலாம் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் சோனியாவும் சேர்ந்து இவங்களை சமாதான பத்தி ரூம்க்குள்ள அனுப்பிடுறாங்க. இப்ப ஹீரோவும் சோனியாவை பத்தி என்ன சொல்றாருன்னா உன்னோட ஃபியான்சி இருக்கான்ல அவன் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நீ என்ன சொல்ற எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. உன்கிட்ட நான் போன்ல பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ரிஷி வந்தான். சாந்தி கிட்ட இருந்து ஒரு பேப்பரை வாங்கினா அப்படின்ற மாதிரி போட்டோ எல்லாம் காட்டுறாரு. இத பாக்குற சோனியாவும் லைட்டா ஷாக் ஆகுறாங்க. இவர என்ன சொல்றாருன்னா ஜிஷா விஷயத்துல இவன் சம்பந்தப்பட்டிருந்தான்னு வச்சுக்கோயேன், இவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ரிஷி சம்பந்தப்பட்டதுக்கு எதுக்கு சோனியா இவ்வளவு ஷாக் ஆகுறாங்கன்னு பாத்தீங்கன்னா ரிஷிக்கும் சோனியாக்கும் என்கேஜ்மெண்டே நடந்து முடிஞ்சிருக்கும். ஓகே நான் என்ன ஏதுன்னு ரிஷி கிட்ட விசாரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. அந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோ மட்டும் தனியா யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் போலீஸ் கேட்ட அந்த 4 நம்பர் இவருக்கு ஞாபகம் வந்துருது. 1263 அப்படின்றது அந்த நம்பர். இப்ப உடனே இவரோட லேப்டாப்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா தங்கச்சி தான் ரூம்குள்ள இருக்காங்க. கதவை திறக்க மாட்டேன்னு சொல்றாங்க. இவரும் தட்டி ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காரு. சோனியாவோட அப்பா அம்மா எல்லாம் இறந்து போயிருப்பாங்க. அங்கிள் ஆன்டி வீட்ல தான் இருக்காங்க. ஆன்டியும் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி இவங்களும் இவங்களோட ரூம் வந்துடுறாங்க. எதையும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் நடந்த ஒரு விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஈரன் இவங்களை பார்த்து இதை மட்டும் நீ ஈர கிட்ட சொன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இவங்களோட கழுத்தை பிடிக்கிறாங்க. கோவப்பட்ட சோனியாவும் பதிலுக்கு அவங்களோட கழுத்தை பிடிக்கிறாங்க. நான் உடனே ஈர கிட்ட சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றதுக்காக போறாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த விஷயத்தை மட்டும் ஈர கிட்ட சொல்லாத அப்படின்னு ஈரன் கெஞ்சுறாங்க. ஜிஷா எதுக்காக சோனியா கிட்ட கெஞ்சுனாங்க அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியல. இப்ப இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இவங்களும் அவங்களோட நகையெல்லாம் கழட்டி வச்சிடறாங்க. குளிக்கலாம் அப்படின்ற மாதிரி பாத்ரூம் கூப்பிடுறாங்க. அப்பதான் இவங்க சின்ன வயசு போட்டோவை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ மூழ்கிட்டு இருக்கும் போது ஒரு சின்ன பொண்ணு வந்த மாதிரி நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா. அந்த சின்ன பொண்ணே இவங்கள தான் இருப்பாங்க. ஹீரோக்கு ஏதோ ஆயிடுச்சு போல அப்படின்ற மாதிரி சோனியாவும் வேகமா எழுப்புறாங்க. ஆனா ஹீரோ வேணும்ட்டே தான் மூச்சை அடக்கி பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி ஹீரோட வீட்டை நமக்கு காட்டுறாங்க. இப்ப தங்கச்சி வெளியே லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வராங்க. நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பா நம்ம போனோம். ஆனா இப்போதைக்கு என்னால வர முடியாது. நீ அங்க பத்திரமா இரு. எனக்கு கால் எல்லாம் பண்ணாத. நான் என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறேன்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டாரு. ஹீரோவும் இப்ப அவரோட ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக வராரு. யாராவது கவனிக்கிறாங்களான்னு சுத்தி முத்தி பாத்துக்கிட்டே தான் வராரு. அந்த ஃப்ரெண்டு கிட்ட சிஸ்டத்தை எல்லாம் ஏற்பாடு பண்ணி தானி கேட்டிருப்பாரு. அவரும் இவர் கேட்ட மாதிரியே சிஸ்டத்தை எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. இந்த ஹெல்ப் நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. சோனியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆபீஸ்ல முக்கியமான பொறுப்புல தான் இருப்பாங்க. இப்ப அவங்களோட ஆபீஸ் ரூமுக்கு போயிட்டு இருக்கும் போது இவங்க என்ன சொல்றாங்கன்னா நிறைய லோன் வாங்கினவங்களோட ஃபைலை மட்டும் உடனே என்னோட டேபிளுக்கு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க. ஓகே மேடம் எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி வேலை செய்யறவங்களும் சொல்றாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஹேக்கிங்லாம் நல்லா தெரியும். ஒரு நம்பரை வச்சு அவங்க என்னெல்லாம் சாட் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு சந்தேகப்படுற எல்லாரையும் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி சோனியாவை நமக்கு காட்டுறாங்க. அவங்களும் டாக்குமெண்ட் எல்லாம் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கு இதுல தகவலை தேடுறது மூலியமா ஒரு விஷயம் தெரியுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு வீடியோவை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அது என்ன
வீடியோவா இருக்கும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா யோசிக்கிறாரு. சோனியாக்கும் சில விஷயங்கள் கிடைக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 30 கோடி ரூபாய் தர வேண்டிய இடத்துல 100 கோடி ரூபாய் அதிகம் தந்திருக்காங்க. ரிஷி தான் வெரிஃபை பண்ணிருக்காரு. அந்த டாக்குமெண்ட் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மத்த ஆட்கள்லாம் அந்த இடத்துல இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாம எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்களுக்கு தேவைப்படுற டாக்குமெண்ட்டை தேடுறாங்க. இவங்களுக்கு தேவைப்படுற டாக்குமெண்ட் இவங்களுக்கு கிடைச்சிருது. சோனியாவும் ஹீரோவும் ஒரு இடத்துல வச்சு மீட் பண்ணிக்கிறாங்க. போலீஸ் இவர்கிட்ட ஒரு 4 நம்பரை கேட்டாங்க பாத்தீங்களா? எதுக்காக கேட்டிருப்பாங்கன்னா, செத்து போன ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, க்ளூ மாதிரி இந்த 4 நம்பரை சொல்லிருப்பாங்க. அந்த நம்பர் என்னன்றதும் இவருக்கு தெரிஞ்சிருது. 1263 அப்படின்ற நம்பரும் ஒரு வீடியோவும் இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவனும் ஏதோ தப்பு பண்ணிருக்கான், அவங்க கிட்ட ஓ முன்னாடியே விசாரணை பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப நேரா இவரையும் ஆபீஸ்க்கு கூட்டு வந்துடுறாங்க. ரிஷி கிட்ட நீ என்ன பண்ணிருக்க, இதுக்கெல்லாம் காரணம் சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவங்க தந்திருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு 30 கோடி ரூபாய் கூட தர முடியாது, நீ எதுக்காக 100 கோடி ரூபாய்க்கு மேல தந்திருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, வேற நான் என்ன பண்ண முடியும், மேல் இடத்துல இருந்து எனக்கு பிரஷர் வரும், நான் இந்த விஷயத்துல சைன் போட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. சரி சாந்தி எதுக்காக மீட் பண்ண அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, வேலை விஷயமா தான் மீட் பண்ண, அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேக்குறாரு. அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, நீ ஏதாவது தப்பு பண்றியா என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இது நான் மட்டும் பண்றது கிடையாது, எல்லா பேங்க்லயும் நடக்கிறது தான். 100 கோடிக்கு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அவங்க ஸ்டார்ட் பண்ண கம்பெனி இதுதான் அப்படின்ற மாதிரி வீடியோ காட்டுறாரு. இதெல்லாம் இப்படிதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றாரு. இவங்களும் ஜிஷாவோட இறப்புக்கும் உனக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவளோட சாவுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. அது சரி, இவன் தானே பிரைம் சஸ்பெக்ட், இவன் கூட எதுக்கு சுத்துற அப்படின்னு கேக்குறாரு. இவங்களும் கண்டுக்காம ஹீரோவை கூப்பிட்டுட்டு வெளியே வந்துடுறாங்க. ஒருவேளை ரிஷி எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டானா அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஜிஷாவை பத்தி ஒரு விஷயம் சோனியாக்கு தெரியும்ல, அதை பத்தி சொல்லாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. சொல்றதுக்கே வந்துடுறாங்க, ஆனா சொல்லாம நிறுத்திடுறாங்க. இப்ப ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களும் இவருக்கு பக்கத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஜிஷா இறந்து போயிட்டா, நீ இந்த விஷயத்தை விசாரிக்கிறது யாருக்கோ பிடிக்கல, உன்னை ஏதாவது பண்ணிர போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு இந்த உலகத்துல ஜிஷாவை தாண்டி யாருமே முக்கியம் கிடையாது, அப்படிப்பட்ட ஜிஷாவே என்னை விட்டு போயிட்டா, எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணும்போது அவ தான் எனக்காக இருந்தா, அவளோட சாவுக்கான காரணத்தை கண்டுபிடிக்காம நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி கோவமா சொல்றாரு. ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட சிலரை கண்காணிக்க சொல்லிட்டு தான் வந்திருப்பாரு. இப்ப திரும்பி அந்த இடத்துக்கு சோனியாவையும் கூட்டு வந்துட்டாரு. ஹீரோவோட ஃப்ரெண்டும் சோனியாவும் பேசிக்கிறாங்க. அதே மாதிரி எல்லாரும் சேர்ந்து அவங்களோட மெசேஜ் எல்லாம் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு போலா மேலயும் சாந்தி மேலயும் ரொம்ப டவுட் வருது. ஹீரோவா என்ன சொல்றாருன்னா, பேசாம போலாவை கடத்திடலாம், அவனை அடிக்கிற அடியில அவன் எல்லா உண்மையும் கக்கிடுவான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா சோனியா இந்த பிளானுக்கு ஏத்துக்க மாட்டாங்க. நம்ம அவனை கடத்தணும்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பா அவன் உசாராயிடுவான், எதையுமே சொல்ல மாட்டான், அதனால அவன் கிட்ட எப்படியாவது சாமர்த்தியமா பேசிதான் உண்மையை கறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கும் இதுதான் சரியா படுது அப்படின்ற மாதிரி ஹீரோவோட ஃப்ரெண்டும் சொல்றாரு. சரி என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கேக்குறாரு. இவங்க ஒரு பிளானை முடிவு பண்றாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு போலாவை காட்டுறாங்க. போலா நைட்டு நேரம் ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருக்காரு. எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்றது நமக்கு தெரியல. இந்த இடத்துல தான் 4வது எபிசோட முடிக்கிறாங்க. இந்த இடத்துக்கு எதுக்காக வந்திருப்பாருன்னா, ஒரு லேடியை மீட் பண்றதுக்காக தான் வந்திருக்காரு. 2 பேருமே சந்தோஷமாலாம் இருந்து முடிச்சிடுறாங்க. அந்த லேடி என்ன பண்றாங்கன்னா, இவரோட வேலையை பத்தி எல்லாம் இவர்கிட்ட நோண்டி நோண்டி கேக்குறாங்க. வேலையை பத்தி கேட்காதன்னு உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், அதை பத்தி என்னோட ஒய்ஃப் கிட்டே நான் ஷேர் பண்ண மாட்டேன், உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேனா அப்படின்னு கேக்குறாரு. இவங்களும் கோவமா அந்த இடத்தை விட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. வேலை முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி போலா என்ன பண்றாருன்னா, அவரோட வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி அவரோட வீட்டுல பாபு உட்கார்ந்து இருக்கிறத நமக்கு காட்டாங்க. இந்த பாபு யாருன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல ஹீரோயின் கிட்ட ஒரு பார்சல் தந்தாரு பாத்தீங்களா, அவர் தான். பாபுவை பார்த்தோன்னா இவரும் கோவமா எதுக்காக நீ வந்த அப்படின்னு கேக்குறாரு. மனோஜ் சார் தான் ஒரு பெட்டியை கொடுக்கணும்னு என்ன அனுப்பி விட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எதுனாலும் மனோஜ் சாரும் நானும் டைரக்டா டீல் பண்ணிக்கிறோம், நடுவுல நீல இந்த வேலைக்கு வர தேவையில்லை அப்படின்ற மாதிரி கோவமா பேசிட்டு இருக்காரு. இப்பதான் போலாவோட ஒய்ஃப் அந்த இடத்துல பாபுக்கு தண்ணி கொடுக்கிறதுக்காக வராங்க. பாபுவும் எடுக்கிறதுக்காக போறாரு. தண்ணி போதுமா இல்ல விருந்து பொண்ணுமா அப்படின்ற மாதிரி கோவமா போலா கேக்குறாரு. புரிஞ்சுக்கிட்ட பாபு என்ன பண்றாருன்னா, நான் வரேன் சார் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு. இப்ப போலாவும் அவரோட ஒய்ஃபை பிடிச்சு பயங்கரமா திட்டுறாரு. யார வீட்டுக்குள்ள சேர்க்கணும் சேர்க்க கூடாதுன்றது உனக்கு தெரியாதா, இதுக்கப்புறம் இந்த ஆள் வந்தா வீட்டுக்குள்ள எல்லாம் சேர்க்காத அப்படின்னு சொல்றாரு. போலாவோட ஒய்ஃபை நமக்கு காட்டுறாங்க. அவங்க ஷாப்பிங் மால்ல ஷாப்பிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு டயர்டா இருக்கிறதுனால சோஃபால உட்கார்ந்து இருக்காங்க. பக்கத்துல இருந்து சோனியாவும் இந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இப்ப அந்த இடத்துக்கு இன்சார்ஜ் மாதிரி ஒரு லேடி வராங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மேடம் வேக்சினேஷன் ஊசி எல்லாம் போட்டாச்சா, நீங்க காட்டுங்க அப்படின்ற மாதிரி இங்கிலீஷ்ல கேக்குறாங்க. இந்த லேடிக்கு இங்கிலீஷ் சுத்தமா புரியல. அவங்களே பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க மேற்கொண்டு அதையே கேட்டுட்டு இருக்காங்க. இல்லனா இங்க இருந்து கிளம்புங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப சோனியாவும் அந்த இடத்துல பஞ்சாயத்து பண்றதுக்காக வராங்க. இப்ப அந்த லேடிக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் லேடியும் அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேருமே பிளான் பண்ணி இந்த விஷயத்தை பண்ணிருக்காங்கன்றது நமக்கு தெரிய வருது. இப்ப அந்த லேடி சோகமா பக்கத்துல இருக்க ஒரு ஹோட்டல்ல வந்து உட்கார்ந்துடுறாங்க. இவங்களும் அந்த இடத்துல பேசுறதுக்காக வந்துடுறாங்க. அறிமுகமாயிடுறாங்க. வேணும்ட்டே திட்ட சொல்லிட்டு இவங்க சப்போர்ட் பண்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்து இவங்க கூட ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. இப்ப இவங்க கிட்ட ஜாலியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க, ரொம்ப எங்க இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஐஸ் வச்சிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே ஒன்னாலாம் ஷாப்பிங் பண்ணிருப்பாங்க. ஒன்னா கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்ப மேற்கொண்டு சோனியா இவங்களை புகழ்ற மாதிரி நிறைய பேசுறாங்க. நீங்க இந்த மாதிரிலாம் பண்ண உங்க ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும் சில டிப்ஸ் எல்லாம் சொல்றாங்க. ஓகே நான் இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்கறேன்னு இவங்களும் சொல்றாங்க. நாங்க பேசின பேச்சுக்கு கண்டிப்பா இன்னைக்கு நைட் எனக்கு அந்த லேடி கால் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சோனியா சொல்லிருப்பாங்க. இவங்களும் காலுக்காக வெயிட் பண்றாங்க. கரெக்டா அந்த லேடி கிட்ட இருந்து கால் வருது. இவங்களோட டிராமாவை இந்த இடத்துல தான் ஆரம்பிக்கிறாங்க. அந்த லேடியும் சந்தோஷமா பேச வராங்க. அதுக்கு முன்னாடி சோனியா
என்ன சொல்லிடுறாங்கன்னா, எனக்கே ஏகப்பட்ட கஷ்டம் இருக்கு, அதனால ஒரு வாரம் என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட நிறைய பிளாக் மணி இருக்கு, அதை ஒயிட்டா மாத்தினா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காங்க. என்னோட ஹஸ்பண்ட் அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்காரு, நான் என்னால ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சா பண்றேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. ஹஸ்பண்ட செடியூஸ் பண்றதுக்கு இதெல்லாம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சோனியா சில ஐடியாவெல்லாம் கொடுத்திருப்பாங்க, அதெல்லாம் இந்த லேடியும் பண்றாங்க. இப்ப ஹஸ்பண்ட் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது பக்கத்துல வந்து உட்காந்துடுறாங்க. இப்ப அவரோட காதெல்லாம் தடவிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி அவரும் கேட்கிறாரு. இவங்களும் முதல்ல சாதாரணமா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்டுக்கு இந்த ஹெல்ப் தேவையா, உங்களால பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்டோன்னு இவரும் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. இதை பத்திலாம் வெளியே சொல்லக்கூடாதுன்னு உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அப்படின்றாரு. இதை கேட்டோன்னு அவங்களும் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. சரி விடு விடு அப்படின்ற மாதிரி இவரும் சமாதானப்படுத்துறாரு. அது சரி, அது யாருன்ற மாதிரி கேட்கிறாரு. திரும்பி அந்த லேடி கால் பண்ண வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி இவங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த லேடி கிட்ட இருந்து கால் வருது. இவங்களும் வேகமா அட்டெண்ட் பண்ணி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் உங்களோட ஹஸ்பண்ட் தான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி போலா தான் பேசுறாரு. என்ன ஹெல்ப் வேணும், எவ்வளவு காசை மாத்தணும் அப்படின்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. இவங்களும் இத்தனை கோடி ரூபாய் மாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அமௌண்ட் பெருசா தான் தெரியுது, நாளைக்கு பேங்க்ல வந்து உங்க ஹஸ்பண்டோட என்ன மீட் பண்ணுங்க அப்படின்னு போலா சொல்லிடுறாரு. போலாவை பொறுத்த வரைக்கும் சோனியா யாருன்றது தெரியாது. சோனியா போலான்னு முடிவு பண்றாங்க. ஆனா ஹீரோ கூட வர முடியாது, அதனால ஹீரோட ஃப்ரெண்ட் ஹஸ்பண்டா நடிக்க வைக்கலாம்னு முடிவு பண்ணிடுறாங்க. சோனியாவும் கெட்டப் எல்லாம் லைட்டா மாத்திட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பேக் நிறைய காசு கொண்டு வந்திருக்க மாதிரி அவர்கிட்ட காட்டுறாங்க. இது எல்லாமே ஃபேக் அமௌண்டா தான் இருக்கும். அவர்கிட்ட எப்படி இந்த விஷயத்த பண்ணுவீங்க, பத்திரமா பண்ணிடுவீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, எனக்கு இவ்வளவு கமிஷன் தரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கமிஷன் ரொம்ப அதிகமா இருக்கே, குறைச்சிக்க முடியாதா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி என்ன ப்ராசஸ்ல பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க, உங்களுக்கு பணத்தை மாத்தி தரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இல்ல தெரியாம எப்படி நாங்க காசை கொடுக்க முடியும்ன்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. ஓகே, அந்த மெத்தட பத்தி சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவரும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் ஆடியோவா ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அது தெரியாம இவர் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு கமிஷன் அமௌண்ட் செட் ஆகல அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கலந்து வந்துடுறாங்க. இப்ப ஹீரோ கிட்ட இவங்க ரெக்கார்ட் பண்ண ஆடியோலாம் காட்டுறாங்க. ஹீரோவா அந்த ஆடியோலாம் பொறுமையா கேட்டு முடிச்சிட்டாரு. இது போதும்ல, இவனுக்கு தண்டனை வாங்கி தந்துடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவன் தப்பு பண்றானா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் உங்களை அந்த இடத்துக்கு போக சொல்ல, இவன் கூட்டத்தை சேர்ந்த யாரோ ஒருத்தர் தான் ஜிஷாவை கொலை பண்ணிருக்காங்க, அது யாருன்றதை கண்டுபிடிக்க சொல்லி தான் உங்களை அனுப்புனேன் அப்படின்ற மாதிரி கோவமா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப சோனியாவும் பதிலுக்கு கோவப்படுறாங்க. ஜிஷாவை யாரோ கொலை பண்ணாங்கன்னே நீ எதுக்காக சொல்ற, அவளே மாடியில இருந்து குதிச்சு கூட தற்கொலை பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சோனியாவும் சொல்றாங்க. சரி, அந்த தற்கொலை பண்றதுக்கு யாரு தூண்டுனா, அவங்கள பிடிக்க தேவையில்லையா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. இவங்களும் மேற்கொண்டு பேசுறதுக்காக வராங்க. ஆனா அவங்க பேசுனதுனால ஹீரோ கோவப்பட்டுறாரு. வேகமா வெளியே வந்துட்டாரு. இப்பதான் வெளியே ஒருத்தர் பைக்ல நின்னுட்டு இருக்கிறத பாக்குறாரு. அவரை பார்க்கும் போது இவருக்கு லைட்டா டவுட் வருது. அங்க பாபு தான் நிக்கிறாரு. இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டா அந்த ரூமை விட்டு வெளியே போயிடுறாரு. இப்ப சோனியாக்கு கால் வந்துகிட்டே இருக்கு. இவங்க அட்டெண்ட் பண்றாங்க. எதுக்காக சும்மா சும்மா கால் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த வீடியோவை பத்தி ஏதாவது தெரிஞ்சா நானே கால் பண்ணி உங்ககிட்ட சொல்றேன், அது வரைக்கும் நீங்க கால் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஹீரோக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க யார்கிட்ட பேசுறாங்க நமக்கு தெரியல. இப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோயின் கூட இவர் பேசிட்டு இருக்கும் போது ஹீரோயின் யாரையோ பார்த்து பயந்தாங்க பாத்தீங்களா. இவர் கூட திரும்பி பார்க்க நினைச்சிருப்பாரு, ஆனா ஹீரோயின் தடுத்திருப்பாங்க. ஆனா இவர் அந்த பைக்கை பார்த்திருப்பாரு. சரி ஓடுவோம் அப்படின்ற மாதிரி அவரை துரத்துற மாதிரி ஓடுறாரு. இப்ப பாபுவும் பயந்து அங்க இருந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பிடுறாரு. கண்டிப்பா இவங்க கிட்ட ஏதோ தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பைக்ல அவரை ஃபாலோ பண்றாரு. அவர் திடீர்னு எங்க போனாருன்னே தெரிய மாட்டேங்குது. அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்க ஒரு பில்டிங் முன்னாடி தான் அவரோட பைக் நிக்குது. இந்த இடத்துல தான் அவர் எங்கேயோ இருக்க வாய்ப்பு இருக்கு, தேடணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் அந்த இடத்துல தேடுறதுக்காக வந்துட்டாரு. இப்ப பொறுமையா அந்த இடத்துக்குள்ள நுழையலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்பதான் ஹீரோக்கே தெரியாம ஹீரோக்கு பின்னாடி ஆட்கள் வர மாதிரி நமக்கு காட்டாங்க. வந்த ஆட்கள் ஹீரோவோட மண்டையிலே ஒரு போடு போடுறாங்க. இதே இடத்துல ஹீரோ மயங்கிடுறாரு. இங்கதான் 5வது எபிசோட் முடியுது. இப்ப ஹீரோவோட முகத்துல பயங்கரமா ரத்தம்லாம் ஊத்திட்டு இருக்கு. அந்த இடத்துல பார்த்தா நிறைய ரவுடிங்க இருக்காங்க. அதே மாதிரி ஹீரோவோட சீனியர் இருக்காரு. ஹீரோவோட சீனியர் என்ன கேக்குறாருன்னா, அந்த வீடியோ எங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஹீரோவும் ஜிஷாவை கொன்னது யாரு அதை சொல்லுங்க முதல்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. முதல்ல நீ வீடியோ வத்தா, அதுக்கப்புறம் நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. ஹீரோ கிட்ட தான் அந்த வீடியோ கிடையாதுல. ஹீரோவும் அமைதியா இருக்காரு. திடீர்னு போலீஸ்லாம் மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. யார் இருக்காங்கன்னு கூட பார்க்காம இஷ்டத்துக்கு ஷூட் பண்றாங்க. ஹீரோவும் தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாரு. அந்த இடத்துல அந்த ஹீரோவோட சீனியரையும் ஷூட் பண்ணிடுறாங்க. அவர் இறந்து போயிடுறாரு. ஹீரோ மட்டும் தப்பிச்சு அந்த இடத்தை விட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப போலீஸும் வந்து யாரெல்லாம் இறந்திருக்காங்கன்றத பார்த்துட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவும் ஒருத்தர் கிட்ட எனக்கு போன் மட்டும் வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அந்த நபரும் சரி ஏதோ பிரச்சனை போல அப்படின்ற மாதிரி போனை தந்துடுறாரு. இவர் சோனியாக்கு தான் கால் பண்றாரு. 1263 என்னன்றத கண்டுபிடிச்சிட்டேன், உடனே இந்த இடத்துக்கு வான்ற மாதிரி காலை கட் பண்ணிடுறாரு. இவங்களும் கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்பதான் ஹீரோ உடம்புல காயெல்லாம் இருக்கிறத பாக்குறாங்க. இவங்களும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீ எங்க போறதா இருந்தாலும் என்னையும் கூப்பிட்டுக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சின்ன வயசுலயே நீ என்னோட வீட்டுக்கு வரும்போது டப்புல மூழ்க பார்த்த, நல்ல வேளை நான் தான் அந்த இடத்துக்கு வந்து உன்னை காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நான் ஒன்னும் மூழ்கலாம் போல, நாங்க மூச்சை பிடிச்சி பிராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன், என்னால 20 நிமிஷத்துக்கு மேல மூச்சை பிடிச்சிட்டு இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. சரி 1263 என்னன்றத கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னியே, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. கடைசியா என்கிட்ட பேசும்போது என்னோட திங்ஸ் வேணும்னா இந்த இடத்துல போய் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னா, அங்க இருக்க லாக்கரோட நம்பரா கூட இது இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீ அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறியா, நான் சொல்றதை கேளு, உன் தங்கச்சி இருக்கிற இடத்துக்கு கிளம்பிரு அப்படின்னு சொல்றாங்க. என்னால முடியாது, நீ கூட வரனா வா, இல்லனா நான் மட்டும் போறேன் அப்படின்ற மாதிரி இவரும் நடக்க ஆரம்பிக்கிறாரு.
ஓகே நானும் கூட வரேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் கூட சேர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. லாக்கர்ல வைக்கிற மாதிரி சில இடங்கள் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் ஹீரோ வராரு. அங்க இருக்க ஒரு நம்பரை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவரும் 1263 அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி உங்களோட பேர் என்ன அப்படின்னும் போது ஹீரோவும் அவரோட பேரை சொல்லிடுறாரு. சரி ப்ரூஃப் எடுத்து தாங்க அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இவரும் ப்ரூஃப் எடுத்து தராரு. ப்ரூஃப் கரெக்டா இருக்குன்னு வாங்க காட்டுறேன் அப்படின்ற மாதிரி வேகமா இவங்க அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. இப்ப லாக்கரை காட்டிடுறாரு. அதே மாதிரி கீயை இவர்கிட்ட கொடுத்துடுறாரு. நீங்க என்ன ஏதுன்னு பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அவர் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. ஹீரோவும் அந்த கீயை வச்சு வேகமா ஓபன் பண்ணி உள்ள என்னலாம் இருக்குன்றத பாக்குறாரு. உள்ள பார்த்தா அவங்க கடைசியா போட்டிருந்தாங்க பாத்தீங்களா ஒரு சாரி, அதுதான் இருக்கு. அந்த சாரி எல்லாம் பக்கத்துல இருக்க இவங்க கிட்ட கொடுத்துட்டு இருக்காரு. அதே மாதிரி உள்ள லெட்டர் இருக்கு, அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. ஏதாவது பென் டிரைவ் மெமரி கார்டு மாதிரி வச்சிருப்பாங்க, அதை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ நினைச்சிருப்பாரு. ஆனா அப்படி எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. என்ன எதுவுமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி இவங்கள பார்த்து கேக்குறாரு. அப்ப இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சு வந்தது வேஸ்ட் தானா அப்படின்ற மாதிரி அங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காரு. அவளை பத்தி ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சோம் உங்ககிட்ட இவ்வளவு நாள் சொல்லாம இருந்துட்டேன், இப்பயாவது சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் ஆர்வமா என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாரு. இந்த இடத்துல தான் இவங்க விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. போலா கிட்ட இவங்க வர முடியாது அப்படின்ற மாதிரி கிளம்பி போனாங்க பாத்தீங்களா, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி அதே இடத்துக்கு இவங்க வந்திருப்பாங்க. போலாவா என்ன பண்றாருன்னா அவரோட பாஸ் கிட்ட இவங்களை கூட்டு வராரு. இவரோட பாஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா மனோஜ் அப்படின்ற நபர். அந்த மனோஜ்ன்ற நபரை இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி பேசும்போது மட்டும் தான் இவரோட பேரை யூஸ் பண்ணிருப்பாங்க. மனோஜும் பேசிக்கிட்டே இவங்களை டச் பண்ணலாம் செய்யறாரு. இவங்களும் கொஞ்சம் அன்ஈசியா ஃபீல் பண்றாங்க. நான் கிளம்புறேன் சார் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டு திரும்பி கிளம்ப போறியா, புரிஞ்சுக்கோமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சடனா அவங்களை கட்டி பிடிச்சிடுறாரு. அதே மாதிரி அவங்களுக்கு சரக்கெல்லாம் ஊத்தி தந்துடுறாரு. இப்ப அவங்களும் பாதி போதையில இருக்காங்க. வேகமா பெட்ரூம்க்கு அவங்களை கூட்டு வந்துடுறாரு. இப்ப அவங்க கிட்ட தப்பா நடந்துக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த சம்பவங்கள்லாம் நடந்து பல மாசங்கள் ஓடி போயிருது. இருந்தாலும் இவங்களால அந்த விஷயத்தெல்லாம் மறக்க முடியல. அதை பத்தி யோசிச்சு பயங்கரமா வருத்தப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஹீரோ அங்க ஜாலியா மத்தவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. அதெல்லாம் இவங்க கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்பதான் திரும்பி இவர்கிட்ட இருந்து கால் வருது. திரும்பி உன்னை மீட் பண்ணோம், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களும் பயங்கரமா கோவப்படுறாங்க. என்ன நினைச்சீங்க, என்னெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே உனக்கு வாட்ஸ்அப் பண்ணிருக்கேன், அதை பாரு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இவங்க கூட மனோஜ் ஒன்னா இருந்தாரு பாத்தீங்களா, அதை வீடியோவா எடுத்து வச்சிருக்காரு. அதை தான் இவங்களுக்கு அனுப்பியிருக்காரு. அதை பாக்குற இவங்களும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அவர் சொன்ன மாதிரியே வேகமா ஆபீஸை விட்டு கீழே வந்து வெயிட் பண்றாங்க. அவரும் கார்ல வந்து கூட்டு போக ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக சார் இப்படி பண்றீங்க, இப்பெல்லாம் பண்ணாதீங்க, என்ன விட்டுருங்க அப்படின்னு கேக்குறாங்க. நான் அப்பப்ப கூப்பிடும் போது நீ வரணும், அப்படி வரலனா இந்த வீடியோ வெளியே வந்துரும் அப்படின்னு மிரட்டுறாரு. இந்த மனோஜ் யாருன்னு பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்க சோனியாவோட மாமாவா தான் இருப்பாரு. இப்ப மேற்கொண்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சோனியாவும் ரிஷியும் வேலை விஷயமா ஒருத்தர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த ஹோட்டல்ல தான் இவங்க ரெண்டு பேருமே லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒண்ணா அங்க இருந்து கிளம்பி போறாங்க. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக இவங்க போற ரூம்க்கு இவங்களும் வந்திருப்பாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் அங்க இருந்து இவங்க வராங்க. என்னோட மாமா கூட தனியா என்ன பண்ண அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அத உன்னோட மாமா கிட்டே போய் கேளு அப்படின்ற மாதிரி இவங்க என்ன பண்றாங்கன்னா வேகமா அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்தை ஹீரோ கிட்ட சொல்லவா அப்படின்ற மாதிரி சோனியா கேக்குறாங்க. ஹீரோனும் பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க. இத மட்டும் சொன்னேன்னு வச்சுக்கோயா உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்ற மாதிரி கழுத்தை பிடிக்கிறாங்க. ஆனா சோனியா பதிலுக்கு அவங்களோட கழுத்தை பிடிக்கிறாங்க. கண்டிப்பா நான் சொல்ல தான் போறேன் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லிராத அப்படின்ற மாதிரி இவங்களும் நிறுத்த வச்சிடுறாங்க. உன்னோட மாமா தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணாரு அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம்லாம் ஹீரோக்கு தெரிஞ்சா கண்டிப்பா தாங்கிக்க மாட்டான். தயவு செஞ்சு எனக்காக இந்த விஷயத்தை ஹீரோ கிட்ட சொல்லாம இரு அப்படின்ற மாதிரி இவங்களும் ரொம்ப கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் சோனியாவும் அவங்களோட மாமாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. மாமா கிட்ட அந்த ஹோட்டலுக்கு எதுக்கு போனீங்க அப்படின்லாம் கேக்குறாங்க. இதுல இருந்தே இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்றது அவருக்கும் புரிஞ்சிருது. ரெண்டு பேரோட சம்மதத்தோட தான் இந்த விஷயம் நடந்ததுமா, அதனால இதெல்லாம் பெருசு பண்ணாது அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. எது எப்படியோ இதுக்கப்புறம் அவளோட லைஃப்ல நீங்க குறுக்க வராதீங்க அப்படின்ற மாதிரி சோனியாவும் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வீடியோ அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருப்பாரு பாத்தீங்களா, இவங்களும் உடனே மாமாவை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. ஏதோ வீடியோனால தான் இந்த பிரச்சனை எல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஜிஷாவோட சாவுக்கும் உங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. நீ நம்பலனா இவன் மேல கூட சத்தியம் பண்றேன் அப்படின்ற மாதிரி அங்க ஒரு சின்ன பையன் மேல சத்தியம் பண்றாரு. நீ சொன்னதுல இருந்து அவளை நான் டிஸ்டர்ப் பண்றதே கிடையாது. அந்த வீடியோவை நானும் டெலீட் பண்ணிட்டேன், கண்டிப்பா அவளும் டெலீட் பண்ணிருப்பா. அதை தாண்டி ஏதோ ஒரு வீடியோ அடிப்படுதுன்னா அந்த வீடியோ என்னன்றது எனக்கு தெரிஞ்சுக்கணுமா, எப்படியாவது ஹீரோ கிட்ட சாமர்த்தியமா பேசி அந்த வீடியோவை எனக்கு தாமா அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சி கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஓகே ஓகே நான் ஏதாவது பண்றேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இவரும் எந்திரிச்சு லைட்டா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. என்னோட மாமா சொல்றதை வச்சு பார்க்கும்போது அந்த வீடியோ பிரச்சனையே கிடையாது. அதை தாண்டி ஜிஷா ஒரு வீடியோ எடுத்திருக்கா, அதுதான் எல்லாருக்கும் பிரச்சனையை கிரியேட் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டாங்க. அந்த வீடியோ என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உன் கூடயே வந்தன்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற ஹீரோ உடஞ்சு போயிடுறாரு. இதுக்கப்புறம் நீ வரத்த வெள்ளன்னு கிளம்பிடுறாரு. ஹீரோவும் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வராரு. அந்த இடத்த பார்த்தா யாரோ கலைச்சு போட்டிருக்காங்க. எல்லா சிஸ்டமும் உடஞ்சிருக்கு. இவரும் ஃப்ரெண்டு கிட்ட சாரி எல்லாம் கேட்கிறாரு. அந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவோட வீட்டை கலைச்சு போட்டிருந்தாங்க பாத்தீங்களா, அது கூட அந்த வீடியோக்காக தான் இருக்கும். இப்ப ஹீரோவும் ஹீரோனை பத்தி யோசிச்சுக்கிட்டே ஒரு இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோனோட நம்பரை யூஸ் பண்ணி அவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்றத செக் பண்ணி பார்த்திருப்பாரு. ஆனா இந்த விஷயம்லாம் ஹீரோக்கு தெரியவே வந்திருக்காது. அப்ப வேற ஒரு நம்பரை மனோஜ் கிட்ட பேசுறதுக்காக யூஸ் பண்ணிருக்காங்க போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த நம்பர் என்னன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. இப்போ ஒரு கடைக்கு வராரு. தேவையான சில விஷயங்கள் எல்லாம் வாங்கிடுறாரு. இப்ப லேப்டாப்ல உட்காந்து ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு பக்கத்துல ஒருத்தர் வேலை செய்வார் பாத்தீங்களா, அவருக்கு கால் பண்ணி பேசுறாரு. எனக்கு சில தகவல் மட்டும் தேவை அப்படின்றாரு. அவரும் தேவையான தகவல்லாம் தந்துடுறாரு.
அவர் தந்த தகவல் வச்சு ஹீரோ என்ன பண்றாருன்னா ஹீரோனோட இன்னொரு நம்பர் இருக்கு பாத்தீங்களா, அதை கண்டுபிடிச்சிடுறாரு. இப்ப லைட்டா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல மனோஜ் நமக்கு காட்டுறாங்க. மனோஜ் போன்ல யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காரு. மனோஜுக்கு மேல யாரோ இருக்காங்க போல. நான் எப்படியாவது அந்த வீடியோ கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி மனோஜும் பேசிட்டு இருக்காரு. இப்ப ஜிஷாவோட நம்பர்ல இருந்து இவருக்கு கால் வருது. மனோஜும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. எப்படி இந்த நம்பர்ல இருந்து கால் வருது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த இடத்துல தான் 6வது எபிசோட முடிக்கிறாங்க. ஹீரோ மனோஜுக்கு கால் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு அப்படின்றத இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவா அந்த அக்கவுண்ட்ல இருக்க சாட் எல்லாம் செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி செக் பண்றாரு. அப்பதான் இவங்க எல்லாரும் தேடிட்டு இருக்க வீடியோ ஹீரோவோட கண்ணுக்கு பட்டுது. அந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல தான் பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. இவங்க நைட் எங்கேயோ போன மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா. இப்ப வேகமா யாரோட வீட்டுக்கு வராங்கன்னு பாத்தீங்கன்னா மனோஜோட வீட்டுக்கு தான் வராங்க. ஹீரோனோட சேர்மன் கிட்ட இருந்து மனோஜுக்கு சில கையெழுத்து வேணும். நேரடியா கேட்டா அவர் போட மாட்டாரு. அதனால அவரை மிரட்டி கையெழுத்து வாங்கலான்ற மாதிரி இவர் முடிவு பண்ணிருப்பாரு. அதுக்காக தான் ஹீரோனா அந்த வேலையை பண்ண சொல்லியிருப்பாரு. இதுக்காக தான் ட்ரெஸ்ஸும் கேமராவும் பாபு மூலியமா தர சொல்லியிருப்பாரு. இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் சரி என்னால பண்ண முடியாது, எது வந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துக்கு யாரோ வரப்போறாங்க போல. அவங்க தான் மனோஜோட பாஸ். இப்ப மனோஜ் என்ன சொல்றாருன்னா, எதுனாலும் பொறுமையா பேசிக்கலாம், முதல்ல நீ எங்கேயாவது ஒளிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா இவங்களை மாடிக்கு கூட்டு வராரு. நான் எதுக்காக ஒளியணும் அப்படின்ற மாதிரி இவங்கள கேட்டுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் மட்டும் அமைதியா இதே இடத்துல இரு அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிட்டாரு. அவர் கதவை லாக் பண்ணிருக்க மாட்டாரு. இவங்களும் கதவை திறந்து வெளியே வந்துடுறாங்க. வேற வழியா இவங்களும் இங்க இருந்து கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி வெளியெல்லாம் வந்துடுறாங்க. அப்பதான் மனோஜ் கிட்ட யாரோ பேசிட்டு இருக்க சவுண்ட் கேக்குது. இவங்களும் ஜன்னல் வழியா கேட்கலாம் அப்படின்ற மாதிரி ஜன்னல் வழியா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தா மனோஜ் கிட்ட ஒருத்தர் கோவமா பேசிட்டு இருக்காரு. மனோஜ் அடிக்கவே செய்யறாரு. அவர் நிறைய தகவல் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்க என்ன பண்றாங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. மனோஜ் பாஸுக்கு சில ஆட்கள் இருப்பாங்க. அவங்க இந்த விஷயத்தை கவனிச்சிடுறாங்க. இவங்களை துரத்தணும்னு நினைக்கிறாங்க. இவங்களும் காம்பவுண்ட் சவரை எகிரி குச்சிடுறாங்க. அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதனால தான் அந்த காயெல்லாம் ஏற்பட்டிருக்கும். இதை தான் ஸ்டார்டிங்ல காமிச்சிருப்பாங்க. ஹீரோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அவனோட குரலை வச்சு அவன் யாருன்றதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கறாரு. இவர் கேட்ட குரல் இல்லன்றதுனால கண்டுபிடிக்க முடியல. அவன் சில தகவல்லாம் சொல்லுவான். அது மூலியமா தேடி பார்க்கலாம் அப்படின்னு தேடி பார்க்கறாரு. அப்ப கூட இவரால கண்டுபிடிக்க முடியல. அவன் சொல்றது மூலியமா அவனோட அடையாளத்தை மறைச்சு நிறைய கிரைம்லாம் பண்ணிட்டு இருக்கவன்றது மட்டும் ஹீரோக்கு தெரியுது. இப்பதான் ஹீரோ என்ன பண்றாருன்னா மனோஜுக்கு கால் பண்றாரு. இதுதான் முன்னாடியே நமக்கு காமிச்சிருப்பாங்க. மனோஜும் யாருன்னு கேக்குறாரு. அந்த இடத்துல ஹீரோன்னு தெரிஞ்சோனே இவரும் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் வீடியோவை பார்த்தேன், அது வெளியே வரக்கூடாதுன்னா ஹீரோனை கொன்னது யாருன்றது எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஹீரோயின் சூசைட் தான் பண்ணிக்கிட்டா, அதுவும் உன்னோட தொல்லை தாங்க முடியாம தான் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. ஹீரோவும் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. நீயே முடிவை சொல்ல வேணாம், அந்த பாஸ் கிட்ட பேசிட்டே முடிவை சொல்லுன்ற மாதிரி காலை கட் பண்ணிடுறாரு. மாமாவோட வீட்லயே தான் அந்த பாஸ் இருக்காரு போல. இவரும் அவர்கிட்ட பவ்யமா வந்து நிக்கிறாரு. அந்த பாஸை இப்பதான் நமக்கு காட்டாங்க. அந்த பாஸ் வேற யாரும் கிடையாது, பாபு தான். இவர்கிட்ட வேலை செய்யற ஒரு மாதிரி வெளியே காட்டிப்பாரு. ஆனா இவர் தான் இவருக்கே பாஸ். உன்கிட்ட நிறைய கமிஷன் கொடுத்து சின்ன சின்ன வேலையை தான் செய்ய சொல்றேன், அதை கூட நீ உருப்படியா செய்ய மாட்டல அப்படின்ற மாதிரி கோவமா இவரை திட்டிட்டு இருக்காரு. இப்ப மறுநாள் காலையில் நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஏன் சோகமா இருக்க அப்படின்னு அத்தை கேக்குறாங்க. இவங்க எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப மாமாவை பார்த்தோன்னே வேகமா ரூம்குள்ள வந்துடுறாங்க. இவரும் இவங்க கிட்ட பேசுறதுக்காக வேகமா அந்த இடத்துக்கு வராரு. நான் என்னோட காசெல்லாம் மொத்தமா எப்பயோ இழந்துட்டேமா. இப்ப என்கிட்ட இருக்க காசெல்லாம் வேற ஒருத்தனோட காசு தான். அவங்க கிட்ட இப்ப பெரிய பிரச்சனையில மாட்டிருக்கேன். அந்த வீடியோ மட்டும் வெளியே வந்ததுன்னா என்ன சாவச்சிருவாமா. எப்படியாவது ஹீரோ கிட்ட பேசி அந்த வீடியோ மட்டும் வாங்கி தந்துரு அப்படின்னு கேக்குறாரு. ஜிஷா என்ன வீடியோவை எடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் இப்பதான் தெளிவா சொல்லிட்டாரு. அதே மாதிரி இவங்க கிட்ட என்ன சொல்றாருன்னா, என்னோட பாஸ் என்ன பாக்குறதுக்காக வர சொல்லியிருக்காரு, நீயும் அந்த இடத்துக்கு என் கூட வாமான்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இப்ப போலீஸ் ஸ்டேஷனை நமக்கு காட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போலீஸ்லாம் என்கவுண்டர் பண்ணாங்க பாத்தீங்களா. பாபுவோட ஆட்கள் அங்க ஏதோ டீலிங் பண்ண போறாங்கன்றதுக்காக தான் மொத்தமா வந்து அட்டாக் பண்ணிருப்பாங்க. பாபுவையும் பிடிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா பாபு யாருன்றதே இவங்களுக்கு தெரியாதுல. அதனால இவங்களால பிடிக்க முடியாம இருக்கு. மாமாவும் சோனியாவை கூட்டிட்டு அவனை பாக்குறதுக்காக அவனோட வீட்டுக்கு வந்துடுறாரு. அந்த இடத்துல பார்த்தா ஏகப்பட்ட ரவுடிங்க இருக்காங்க. இப்ப அந்த இடத்துல பாபுவை பாக்குறாங்க. பாபு எல்லாருக்குமே தெரியும். ஆனா மாமாவோட அசிஸ்டன்டா மட்டும் தான் தெரியும். இப்ப பாபுவும் அவர் பண்ணிட்டு இருக்க வேலையை பத்தி எல்லாம் இவங்க கிட்ட தெளிவா சொல்லிட்டு இருக்காரு. நான் இவ்வளவு நாள் அடையாளத்தை மறைச்சு நிறைய தப்பு பண்ணிருக்கேன். அந்த வீடியோ வெளியே வந்ததுன்னா அதை வச்சே நான் யாருன்றதை கண்டுபிடிச்சிருவாங்க. அது எனக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் மாமாக்கு ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. இவரும் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. கொன்னது யாருன்ற மாதிரி ஹீரோவும் கேக்குறாரு. பொறுமையா பேசிக்கலாம், நீ இந்த இடத்துக்கு வான்ற மாதிரி கூப்பிடுறாரு. இந்தமா நீ பேசு அப்படின்ற மாதிரி சோனியா கிட்டயும் போனை தந்துடுறாரு. சோனியாவும் ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஓஹோ நீயும் அந்த இடத்துல தான் இருக்கியா அப்படின்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. இப்ப சோனியாவும் பேசுறதுக்காக கொஞ்சம் தள்ளி வந்துடுறாங்க. தள்ளிலாம் போகாத, இங்கே இருந்து பேசு அப்படின்ற மாதிரி இவரும் சிக்னல் பண்றாரு. இப்ப சோனியாவும் சடனா பாபு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிருக்கான்றத சொல்லிடுறாங்க. இவரும் சடனா அவங்க கையில இருக்க போனை புடிங்கி உடைச்சு போட்டுறாரு. அதே மாதிரி பக்கத்துல இருக்க மாமாவை கண்ணால ஷூட் பண்ணி சாவச்சிடுறாரு. இப்ப இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இவள மட்டும் எதுக்காக விடணும் அப்படின்ற மாதிரி சடனா சோனியாவையும் ஷூட் பண்றாரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே அதே இடத்துல இறந்து போயிடுறாங்க. திடீர்னு கட் ஆனதுனால ஹீரோக்கும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்ப எதர்ச்சியா நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல நியூஸ் வர்றத பாக்குறாரு. அதுல இவங்க ரெண்டு பேர் இறந்துட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இத பாக்குற ஹீரோவும் லைட்டா வருத்தப்பட ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஹீரோ ரொம்ப தூரம் நடந்து வராரு. ஒரு இடத்துல லேப்டாப்பை யூஸ் பண்ணலாம்னு முடிவு பண்றாரு. லேப்டாப்ல ஏதோ பண்றாரு. என்ன பண்றாரு அப்படின்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஹீரோவும் பாபுவோட நம்பரை கண்டுபிடிச்சு கால் பண்றாரு. ஜிஷாவை கொலை பண்ணது நீ தானே அப்படின்னு கேக்குறாரு.
கேக்குறாரு. நாளா கொலை பண்ணல, யார் கொலை பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும், அந்த வீடியோவை தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப மீட்டிங்க பிளான் பண்ணிடுறாங்க. அந்த மீட்டிங் இடத்துக்கு ஹீரோவும் வராரு. அவனை செக் பண்ணு அப்படின்னு ஆளு கிட்ட சொல்றாரு. செக் பண்ண ஆளும் ஆயுதம் எதுவும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப பாபு என்ன கேக்குறாருன்னா, அந்த வீடியோ எங்க வச்சிருக்க, அதை முதல்ல தா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. முதல்ல ஜிஷாவை கொன்னது யாருன்றத சொல்லு, அப்புறம் தரேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. சொல்லாம எங்க போயிட போறேன், கண்டிப்பா சொல்றேன், முதல்ல நீ அந்த வீடியோவை தா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஹீரோவும் தரலாம் அப்படின்ற மாதிரி ஷூல ஒளிச்சு வச்சிருப்பாரு, அதை எடுத்து தராரு. ஒரு காப்பி மட்டும் தானே இருக்குன்னு கேக்குறாரு. ஹீரோவும் ஆமான்னு சொல்லிட்டாரு. இப்பதான் இவர் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவங்க ஹீரோ கிட்ட கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கால் வந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த கால்ல பேசுறது யாருன்னு பாத்தீங்கன்னா மனோஜ் தான் பேசுறாரு. நீ தெரியாம தான் அந்த வீடியோ எடுத்தன்னு எனக்கு தெரியும், அந்த வீடியோவை அவங்க கிட்ட கொடுத்துரு, இந்த ப்ராப்ளத்தை நார்மலா முடிக்கிறது தான் பெட்டர்னு சொல்லிட்டாரு. ஓகே, எங்க வரணும்னு கேக்குறாங்க. மொட்டை மாடிக்கு வான்னு சொல்லியிருப்பாரு. இவங்க அங்க இருந்து நைட்டு ஓடும் போதே அந்த லாக்கர்ல சில பொருள்லாம் வச்சிருவாங்க. அதே மாதிரி இவங்களோட இன்னொரு நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கான டிப்ஸையும் வச்சிருவாங்க. இப்பதான் அந்த இடத்துக்கு பாபு வராரு. இவங்க இதெல்லாம் பண்ணது பாபுக்கு தெரியாதுல, பாபுவும் இவங்களை போட்டு தள்ளிட்டா பிரச்சனை முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆட்களும் இவங்க கையில இருக்க போனை புடுங்கிடுறாங்க. இவள மாடியில இருந்து தூக்கி போட்டுருங்க அப்படின்ற மாதிரி பாபு சொல்லிட்டாரு. இப்ப ஆட்களோட சேர்ந்து இவரும் தூக்கி போறதுக்காக போறாரு. இப்ப போன் அந்த இடத்துல உடஞ்ச மாதிரி இருக்கு. இந்த போனையே இவங்க பத்திரமா எடுத்துட்டு போயிருப்பாங்க. அவ போலீஸ் கிட்ட 1263 எதையோ க்ளூவை விட்டுட்டு போயிட்டா, அதனால தான் என்ன எதுன்னு உன்னோட வீட்ல எல்லாம் நாங்க தேடி பார்த்தோம், இப்ப எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோ லைட்டா சிரிக்கிறாரு. எதுக்காகடா சிரிக்கிற அப்படின்ற மாதிரி இவரும் கோவமா கேக்குறாரு. அந்த வீடியோவை ஷெட்யூல்ல போட்டு தான் நான் வந்திருக்கேன், இந்நேரத்துக்கு அந்த வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கணும் அப்படின்றது. இதை கேட்கிற இவரும் பயங்கரமா கோவப்படுறாரு. அப்புறம் நீ மட்டும் எதுக்காக உயிரோட இருக்கணும், சாவு அப்படின்ற மாதிரி கன் எடுத்து காட்டாரு. சுதாரிச்ச ஹீரோவும் சடனா வந்து இவர் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப பாபுவோட ஆட்களும் தடுத்துறாங்க. ஹீரோவை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடிச்சே இவனை சாவடிச்சிடாதீங்கடா, இருக்கிற பிரச்சனையில இன்னொரு பிரச்சனை வேற சேரும், பேசாம இவனை தண்ணியில முக்கி சாவடிங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப தண்ணியில முக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் மூச்சு விடுறதை நிறுத்தணும்னு தண்ணிக்குள்ளேயே போட்டு விட்டுறாங்க. தண்ணிக்குள்ள போன ஹீரோ மேலேயே வரமாட்டாரு. இப்பதான் பாபுக்கு போன் கால் வருது. விசாரணை பண்ணோம் அப்படின்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தான் இவருக்கு கால் வருது. இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிக்கிறாரு. ஓகே, நான் வரேன்ற மாதிரி சாதாரணமா சொல்லிடுறாரு. செத்துருப்பானா அப்படின்னு கேக்குறாரு. கண்டிப்பா செத்துருப்பான் அப்படின்ற மாதிரி ஆட்களும் சொல்லிட்டாங்க. மீனை குத்தி எடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஈட்டி அந்த இடத்துல இருக்கும், அது தாங்கடா அப்படின்ற மாதிரி வாங்கிக்கிறாரு. அந்த ஈட்டியை ஹீரோவை போட்டாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல எரியுறாரு. ஆனா அந்த ஈட்டி ஹீரோ மேல படாம மிஸ் ஆயிடும். இவ்வளவு நேரம் யாரால தண்ணிக்குள்ள இருக்க முடியும், அதனால அவன் இறந்துதான் போயிருப்பான், நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோவால் தான் மூச்சு பிடிக்க முடியும்ல. ஹீரோ இப்ப கண்ணை திறக்கிற மாதிரி நமக்கு காட்டாங்க. இப்ப ஹீரோவும் அவரோட தங்கச்சி கூட வீட்டுக்கு வர மாதிரி காமிக்கிறாங்க. இதோட இந்த படத்தை நமக்கு முடிக்கிறாங்க. ஹீரோ அந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது இந்த குற்றவாளி வேற யாரும் கிடையாது, பாபுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணி தான் அப்லோட் பண்ணிருப்பாரு. இப்ப போலீஸ் அடுத்ததா பாபு அரெஸ்ட் பண்ணுவாங்கன்றத நம்மளே புரிஞ்சுக்கணும். இதோட நமக்கு சீரிஸை முடிச்சிடுறாங்க. இந்த சீரிஸ் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.